சங்கீதம் 39:10. 39ஆம் சங்கீதம் 10. என்னிலிருந்து உம்முடைய வாதியை எடுத்து போடும் உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும் உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போகிறேன். ஆண்டவருடைய அடிகள் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்துல சோர்ந்து போறான். எழுத்தின் பிரகாரமான சோர்வு பிரச்சனையே இல்லை. அது உடனே அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. தாகனா தண்ணி குடிச்சிட்டா ஒரு பாட்டில தான் கையில வச்சிருக்கீங்களே, டக்குன்னு ஊத்திட்டா தெம்பாயிடுவேன். கூட்டம் முடிஞ்சு சாப்பாடு பந்தியில உட்காந்துட்டா தெம்பாயிடுவேன். காலைல உபவாசம், நேற்று நைட்டு உபவாசம் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் உலக பிரகாரமான சரீர பிரகாரமான சோர்வுகள். ஆனா சங்கீதம் 39:10 அவன் சொல்லுகிறதான தன்மை என்ன சொல்றான்னா, என்னிடத்திலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். வியாதி, வாதை வேற வியாதி வேற. வியாதியினுடைய உச்சகட்டம் என்னது? வாதை, வேதனை, தாங்க முடியாத அளவு ஒரு போராட்டம். வியாதி நீங்கிறது இல்ல, நீங்காத வியாதி ஒரு வாதையை உண்டு பண்ணுகிறது. அது மனதையும் வாதிக்கும், சரீரத்தையும் வாதி. இப்படிப்பட்ட வாதையிலிருந்து அவன் சொல்றான், உம்முடைய அடிகளால் சோர்ந்து போனேன். யார்கிட்ட அடி வாங்குறான்? ஒரு தகப்பன்கிட்ட ஒரு பிள்ளை அடி வாங்கலாம், ஒரு போதகன்கிட்ட ஒரு பிள்ளை என்ன செய்யலாம்? அடி வாங்கலாம், தன்னை விட மூத்தவங்கிட்ட அடி வாங்கலாம், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை யார்கிட்ட அடி வாங்க கூடாது? தேவனிடத்துல அடி வாங்க கூடாது. தேவன் சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார், கடிந்து கொள்றார், அதெல்லாம் தேவன்கிட்ட அடி வாங்கினா என்ன ஆகுறது? தேவனுடைய அடிகள் விழுந்துச்சுன்னு சொன்னா நம்மளால தாங்க முடியும். அதனாலதான் நம்ம அநேகர் பல காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம், யார் கையில ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். மரணத்துக்கோ பாதிப்புகளுக்கோ தேவனே நீர் அதை செய்ய நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன்னா அந்த அடி கொடூரமானதா. தாவீது சொல்றான், உம்முடைய அடிகளால் சோர்ந்து போனேன். ஏன்? அவனுடைய வாழ்க்கையில அடிகள் என்ன? இவன் உரியாவின் மனைவியை தனக்காக எடுத்துக்கொண்டான், உரியாவை கொன்று போட்டான். இப்ப ஒரு குழந்தை பிறக்குது, பைபிள் சொல்லுது அந்த பிள்ளையை தேவன் அடித்தார்னு பைபிள் சொல்லு. அது ஒரு பச்சை குழந்தை, பிஞ்சு, பாவமறியாத ஒரு குழந்தை, இப்பதான் உலகத்துக்குள்ள வந்திருக்கு. ஆனா தேவனுடைய கரம் யார் மேல இறங்குச்சு? அந்த பிள்ளையின் மேல இறங்குச்சு. பைபிள் சொல்லுது அந்த குழந்தை கேவலமா இருந்ததா, அதாவது ஒரு அழகே இல்லை. தாவீது எவ்வளவு அழகான ஆள் தெரியுமா? தாவீது சாதாரண ஆள் கிடையாது. சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனா இருந்த ஒரு மனுஷன், ரொம்ப அழகா இருப்பான். ஆனா இப்ப அவனுக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருந்துச்சு? கர்த்தர் அடிச்சதுனால கேவலமா இருந்துச்சு. இந்த அடிகள் பட்ட போது அப்படியே உட்கார்ந்து அழுதான், உபவாசம் போட்டான், கண்ணீர் விட்டான். அந்த அடிகள் அவனை சோர்ந்து போயிட்டான். ஆண்டவரே, இந்த அடிகள் என்னால தாங்க முடியாது. ஜனங்களை என்ன சொன்னான்? அன்றைக்கு தூதன் உருவின பட்டயத்தோடு இறங்கி நின்றான், 70,000 பேர் செத்தார்கள். அது கர்த்தருடைய அடி. அப்படியே சோர்ந்து போயிட்டான். ஆண்டவரே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உரியாவின் விஷயத்துல நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்பவும் சொல்றான், நான் தானே தவறு செஞ்சேன், அந்த ஆடுகள் என்ன செஞ்சது? இப்ப அந்த அடி அவனை சோர்ந்து போக வைத்து. இப்பொழுது அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் சொந்த பிள்ளை அவனை விரட்டுறான், அவனுடைய கற்ப பிறப்பான பிள்ளை அவனை கொல்லணும்னு விரட்டுறான். அது அவனுக்கு ஒரு அடி. சரியான பாடத்தை கற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் கர்த்தரிடத்திலிருந்து நாம் நன்மையை பெறாமல் தீமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? இந்த வாழ்க்கை முடிந்த பின்பு நீங்கள் நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்ளக் கூடாது. நியாயம் தீர்க்கிற சிங்காசனத்தில் நீங்கள் உட்கார்களாய் மாற, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமோ என்று பேதுரு கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக மகிமையுள்ள சிங்காசனத்தில் என்ன செய்வீர்கள்? வீற்றிருப்பீர்கள் சொன்னார். இந்த பாதையிலே போய் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறீர்களோ? இந்த பாதையில் போய் நியாயம் தீர்க்க போகிறீர்களோ? இதை நீங்கள் நிதானிக்க வேண்டிய நேரம் இதுதான். இவ்வளவு எத்தனை வருஷம் நீங்க கர்த்தருக்காக ஜீவிச்சுட்டு கர்த்தர்ட்ட அடிபட போறீங்களா? இல்லாவிட்டால் கர்த்தரோடு நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்ய போகிறீர்களா? இதை நிதானிக்க வேண்டிய நேரம் இதுதான். இல்லாவிட்டா இந்த பாதையிலேயே நாம் செஞ்ச தண்டனையா, நாம் செஞ்ச தவறுக்கு தண்டனை வாங்கி அடி போட்டோம்னு சொன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். நமக்கு மனசாட்சி செத்து போயிடும், மனசாட்சி மழுங்கி போயிடும், மனசாட்சியில சூடு உண்ட பொய்யராய் மாறுவோம். தாவீது ஒரு காலத்துல சின்ன தவறு செஞ்ச உடனே அவனுடைய ஹார்ட் பீட் ஜாஸ்தியாச்சு. அந்த சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்த பொழுது அவனுடைய மனது என்ன செஞ்சது? அடித்துக்கொண்டே இருந்தது. ஆனா அடுத்தவன் மனைவியை எடுக்கும் போது மனசு அடிக்கல, அவனை கொன்னான். யுத்தத்துல முன்னணியில போய் நிக்க வச்சு கொல்றதுக்கு லெட்டர் யார் கையில கொடுத்து விடுறான்? எவ்வளவு பெரிய கொடூரமானது! ராஜா ஒரு செய்தி கொடுக்கிறாருன்னு அவன் அதை மறைச்சு அழகா ஒழிச்சு ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போய் தளபதி டெனிசிறாரு கொடுக்கிறாரு. தளபதி வாங்கி பாக்குறான், ராஜாட்ட இருந்து செய்தி வந்திருக்கு. அதுல சொல்லிருக்கு, லெட்டர் கொண்டு வந்த இந்த உரியாவை யுத்தத்தின் முன்னணியில் நிறுத்தி கொன்றுவிடு. எப்படி இருக்கும் இது? யாராவது செய்வானா? தரங்கட்ட ஒரு விசுவாசியினுடைய செயல் அல்லவா? உலக மனுஷன் கூட இப்படி செய்ய மாட்டான். முன்னால நிக்காத, மூஞ்சில முழிக்காத, ஓடிப்போன்னு சொல்லி துரத்தி வேணா விடுவானே தவிர, இவன் பாருங்க அவங்க கையிலேயே அழகா லெட்டர், கொலை சாசனம், மரண, ஜோயல் அவர்கள் சொல்வார், மரண சாசனத்தை யார் கையிலேயே கொடுக்கிறான்? மரண சாசனம், அது மரண சாசனத்தை யார் கையிலே கொடுத்து விடுறான்? கொல்லப்படக்கூடியவங்க கையிலேயே கொடுத்து விடுறான், நீ இவனை கொன்றுன்னு சொல்லி. திருப்பி எப்படி அடி விழாம இருக்கும்? நம்ம நினைக்கிறோம் ஒரு சிலர் எல்லாம் கர்த்தர் ஏன் அடிக்கிறாரு, இப்படி ஆயிட்டாங்களே, அப்படி ஆயிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க குடும்பம் சீரழிஞ்சு போச்சு, சிந்திச்சு போச்சு, யாரும் ஜெபிக்கலையோ, உதவி செய்யலையோ, தூக்கி விடலையோ, ஊழியக்காரங்க கை கொடுக்கலையோ. இங்க ஏதோ ஒரு
காரியம் இருக்கு. தேவன் ஒரு பையனை ஒருத்தனை சாதாரணமா அடிப்பாரா? இந்தியாவுடைய சட்டமே ஒரு குற்றவாளி தப்பி போகலாம், ஆனா நிரபராதி என்ன செய்யக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. அதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்படி இருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் தேவன் எப்படி இருப்பாரு? அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்ப தேவன் உன்னை அடிக்கிறாரு, என்னை அடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஒரு விதத்துல நம்மை நேசிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டு. கர்த்தர் எவனை சிட்சிக்கிறாரோ அவனின் மேல் அவர் என்ன செய்கிறார்? அன்பு கூறுகிறார். கரெக்ட். அப்படி அடி வாங்கும் போது நீங்க சோர்ந்து பின்வாரி போயிடக்கூடாது. நீ தாழ்த்தணும், நான் தான் ஆண்டவரே தப்புட்டேன், இந்த அடி நியாயம்தான், நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் அதனாலதான் தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு வார்த்தை இருக்கு, இது நான் சகிக்க வேண்டிய என்னுடைய நோய். இந்த நோய் வந்ததுக்கு எனக்கு காரணம் தெரியும். கரெக்ட், நான் சகிச்சுக்கிறேன், நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நாம தேவனுடைய அடிகள் வரும்பொழுது சோர்ந்து போக கூடாது. ஏன் அடிச்சாரு? ஒரு தகப்பன் சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம அடிச்சிடலாம். ஒரு தாய் ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு அடிச்சிடலாம். ஒரு அண்ணனோ தம்பியோ தவறான கணிப்பில உங்களை தண்டிச்சிடலாம். ஒரு டீச்சர் கூட திடீர்னு எழுதிட்டு இருப்பார், திரும்பி பார்க்கும்போது கத்தனை பையன் சும்மா இருப்பான், எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருப்பான், அவனை போட்டு சாத்து. நான் அப்படிலாம் ஸ்கூல்ல அடி வாங்கியிருக்கேன். அவர் எழுதிட்டு இருப்பாரு, இவன் எவனாவது ஓய்மா, அவர் திரும்புவாரு, நாங்க யாராவது உட்கார்ந்து என்னதையா பேசிட்டு இருப்போமா, நம்ம தான் கத்திட்டோம்னு சொல்லிட்டு வந்து அடிச்சு விடுவாங்க. இதெல்லாம் தவறான கணிப்பு. ஆனா தேவனுடைய கணிப்புல என்ன கிடையாது. தேவனுடைய கணிப்புல என்ன இருக்காது? அவருடைய தராசு ஒரு இம்மி கூட அசையாது. அவர் அடிக்கிறாருன்னு சொன்னா நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும். ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும், ஆண்டவர்ட்ட இருந்து அடி வருதுன்னா ரைட்டு, கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். தேவன் என்னை சிட்சிக்கிறார். நான் அப்படி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. இதை விட்டு இவன் சொல்றான், என்னிடத்திலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உம்முடைய அடிகளால் நான் சோர்ந்து போகிறேன். ஒரு சிலருக்கு அடிக்கலாம் வேண்டாம், வார்த்தை சொன்னா போதும், அதோட பெட்டியை தூக்கிடுவான். சபையும் வேண்டாம், சாஸ்திரம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், கிளம்பி போயிடும். வார்த்தைகளில் சோர்ந்து போகிற ஒரு டீம் இருக்கு. நீதிமொழிகள் 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தையை அற்பமா எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது அவருடைய சிட்சையை நீ அற்பமா எண்ணாதே. நம்மில் அநேகர் தேவனுடைய கடிந்து கொள்ளுதல நம்ம ஏற்றுக்கொள்றதில்ல. ஒரு சகோதரிட்ட கேட்கிறேன், உன்னை நான் உடைக்கிறதுக்கு என்கிட்ட ஒப்பு கொடுக்குறியா? நீ தப்பு செய்யும் போதெல்லாம் நான் கண்டிப்பேன், 4 பேர் முன்னால கண்டிப்பேன். வேண்டாம் வேண்டாம், அப்படி ஒண்ணு என்னை கவலைப்படுத்த வேண்டாம். நம்மில் அநேகர் கண்டிக்கிறது விஷயத்துல, கடிந்து கொள்ற விஷயத்துல ரொம்ப யோசிக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, தீமோத்தேயுல சொல்லி இருக்கிறது, தீமோத்தேயுலயா நிருபங்கள்ல அழகா சொல்லி இருக்கு, எல்லாருக்கும் முன்னால கடிந்து கொள். ஒருத்தன் தவறு பண்ணிட்டான்னா அவன் தோலை எல்லாரும் முன்னாலே வச்சு உரி, அப்பதான் மத்தவனுக்கு என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். 1 தீமோத்தேயு 5:20. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். எல்லாருக்கும் முன்னால கடிந்து கொள். நம்ம மற்றவங்க நம்மளை தண்டிக்கிறதுக்கு, கண்டிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்மள யாருமே சரிப்படுத்தலன்னா யாரு சரிப்படுத்துறது? உன் மனைவி உன்னைய கண்டிக்க முடியாது, உன் புருஷன் உன்னைய கண்டிக்க முடியாது, உங்க பெற்றோர்கள் உன்னை கண்டிச்சு வளர்க்கல, யாருமே கண்டிக்கலன்னா எப்படி? ஒரு சில டீச்சர்ஸ் பிள்ளைகளை கண்டிப்பாங்க, உடனே பெற்றோர்கள் என் பிள்ளை நீங்க அடிக்க கூடாதுமா. கண்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாலே அது கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை. காட்டுக்கழுதையை தன்னிச்சையா தெரிய விட்டவன் யார்? வேதம் சொல்லுகிறது, என் கடிந்து கொள்வதற்கு நீ கீழ்ப்படி, நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்ற. நீதிமொழிகள் 1:23. நீதிமொழி 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீ கடிந்து கொள்ளுதலுக்கு இடம் கொடுக்கும் பொழுது உன்னை கண்டிச்சு, உன்னை சிரிச்சித்து, உன்னை ஏசி, உன்னுடைய இருதயத்தை காயப்படுத்தி, குத்தி கிழிச்சு, உனக்கு ஒரு மனம் திரும்புதலையும் மனஸ்தாபத்தையும் கொண்டு வர பிரயாசப்படும் போது நீ அதுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? எண்ணெயை போல் இருக்கும்னு நீ உன்னை சரி, தப்புதான், நான் ஒத்துக்கிறேன், நான் பேசி, இப்படி நீ கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டால் உனக்கு சோர்வு வராது. நீ என்னை எப்படி கண்டிக்கலாம், என்னை எப்படி தண்டிக்கலாம், என்னை மாத்திரம் எப்படி செய்யலாம், நான் மட்டும் அவ்வளவு இலக்காரமா போயிட்டனா, நான் மட்டும் தான் தாழ்ந்து போயிட்டனா, அவனுக்கு ஒண்ணுமே கேட்கல, அவனும் ஒண்ணுமே பண்ணல, என்னை மட்டும் தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்க்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சோர்வு வருகிறது. அதனால தான் சொல்லுங்க, மகனே என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள், என் வார்த்தைகளை நீ அற்பமா எண்ணாதிருப்பாயாக. வார்த்தைகள் கடிந்து கொள்ளுதல், கடிந்து கொள்ளும் போது நீங்க இடம் கொடுக்கணும். ஒரு சிலருக்குலாம் பெற்றோர்கள் கடிந்து கொள்றது ஏத்துக்கவே முடியாது. ஒரு சிலருக்கு பிரசங்கம் கொஞ்சம் ஹாட்டா இருந்தாலே உடனே ஜனங்கள் ஓடிடுவாங்க, புதிய ஜனங்கள் வர்றாங்க, இவங்களுக்கு புதிய ஆத்துமாக்களை பத்தி கவலையே இல்ல. அப்படி கிடையாது. இன்னைக்கு சில பள்ளிகள் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க, சில கல்லூரிகள் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு. நீங்க கரெக்டா எங்கதான் கொண்டு போய் சேர்க்கறீங்க? பணமும் ஜாஸ்தி, ஃபீஸும் ஜாஸ்தி, கண்டிப்பும் ஜாஸ்தி. ஆனா நீங்க எங்கதான் கொண்டு போய் சேர்க்கறீங்க? அங்கதான் கொண்டு போய் சேர்க்கறீங்க. அதை பத்தி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனா தேவன் கண்டிக்கும் போது நீங்க ஒத்துக்கிறது இல்ல. என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் சோர்ந்து போக. ஆண்டவர் அடிபடும் பொழுது, ஆண்டவர்கிட்ட அடி விழுதுன்னா நீங்க உட்காரணும், ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே ஏன் இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி பண்ணிட்டேன் சுவாமி, நான் தான் தவறு செஞ்சேன், என் தகப்பன் குடும்பம் தான் தப்பு செஞ்சிருச்சுன்னு நீங்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நீங்க தேவனுடைய கரத்துல விழுந்தீங்கன்னா தப்பிட்டீங்க. இல்ல
ஆண்டவர் என்னை அடிச்சிட்டாரு, என்னை அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு, கையை விட்டுட்டாரு, என்னோட பேசுறது இப்படி நீங்க ஒதுங்குனீங்கன்னா ஒரு சோர்வின் ஆவி உனக்குள்ள வந்து உன்னை வெளியே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். தாவீது ஒரு கட்டத்துல அடிகளினால் சோர்ந்து போனான், ஒரு கட்டத்துல வார்த்தையினால் சோர்ந்து போனான். இப்ப உள்ள தீர்க்கதரிசனம் மாதிரி இல்ல, அப்போ தீர்க்கதரிசனம் கிடையாது. இப்ப உள்ள தீர்க்கதரிசனம் இன்னைக்கு கேட்டீங்களா எப்படிப்பட்ட தீர்க்கதரிசனம்? இன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசனங்கள்லாம் எப்படி? இப்ப உள்ள தீர்க்கதரிசனம்லாம் சும்மா அப்படி மேல் பூச்சான தீர்க்கதரிசனங்கள். அன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசனங்கள்லாம் அப்படி கிடையாது. வர்ற தீர்க்கதரிசனம் சாவாய், சாகவே சாவாய், இப்படிதான் வரும். தாவீதுட்ட வந்து ஒரு தீர்க்கதரிசி அவன்கிட்ட கொஞ்சம் விளக்கமா பேசுறான். இந்த ஒரியாவின் மனைவி எடுத்துக்கிட்டது, அந்த பிள்ளை சாக போற கண்டிஷனு, ஒரியாவை கொன்னது, இதை வச்சுக்கிட்டு ஒரு ஓமானமா பேசினான். ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு, அந்த ஆட்டுக்குட்டிய இன்னொரு பெரிய பணக்காரனுக்கு ரொம்ப ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அவன் வீட்டுக்கு ஒரு வழிபோக்கன் விருந்துக்கு வந்தான். இவன் என்ன பண்ணிவிட்டான், இந்த ஒத்த ஆட்டுக்குட்டி எடுத்து நெஞ்சிட்டான், அவனுக்கு கொடுத்தானே தவிர தான் ஆள்ல இருந்து ஆட்டுக்குட்டியில இருந்து ஒண்ணுமே எடுத்து கொடுக்கல. இவனுக்கு பிள்ளை மாதிரி இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து கொன்னுட்டான் அப்படின்னா. தாவீதுக்கு அதை கேட்ட உடனே மூஞ்சிலாம் செவந்து டென்ஷன் ஆகி, யார் அவன், அவனை இப்பமே கொன்று அப்படின்னா. சொன்ன உடனே இவன் உடனே என்னடா டென்ஷன் ஆகிறான்ட்டு வெளியே அனுப்பிச்சு ஓடல. தீர்க்கதரிசி சொன்னா வேற யாரும் இல்ல ராஜாவே, நீயே அவன் அப்படின்னு. அப்படியே செத்துட்டான். அங்கே பாதி சாவு அன்னைக்கு தாவீதுக்கு வந்துருச்சு. அப்படியே தலைய குனிஞ்சி வெக்கப்பட்டு உட்கார்ந்து, நீங்க என்ன எப்படி செய்வீங்க, போயா நீ தீர்க்கதரிசனம் பெருசா சொல்லிட்ட போ வெளியே, அப்படித்தானே சொல்லுவோம். அப்படிதான் நம்ம தீர்க்கதரிசனம் துரத்தி விடுவோம். அன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசனம் அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு ராஜா கீழே விழுந்து சீரியஸ் ஆயிட்டான். தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி, நீ இந்த இடத்துல பாகால் சேபுன்னு ஒரு கோயில் இருக்கு, அங்க போய் கேட்டு வா, நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டேனான்னு கேளுன்னு. இவன் போய்கிட்டு இருக்கும்போது எலியா குறுக்க வந்துட்டான். எங்க போறீங்க? இல்ல ராஜா கீழே விழுந்து சீரியஸா இருக்காரு, பாகால் சேபுல் இடத்துல விசாரிக்க சொன்னாரு. ஆஹா, அப்ப இஸ்ரவேல்ல தேவன் இல்ல, ராஜா எங்க போவாரு, விக்கிரகத்திட்ட போறாரா? சரி, இப்ப நான் சொல்றத திருப்பி போய் சொல்லு, கர்த்தர் சொல்றாருன்னு. என்ன சொல்லணும்? நீ ஏறின கட்டுல இருந்து இறங்கவே மாட்டாயின்னு சொல்லு. எப்படி இருக்கும் தீர்க்க தரிசனம்? அவங்க போய் சொன்னாங்க, நீங்க ஏறின, நாங்க என்ன போயிட்டு வந்துட்டீங்களா, நான் சோமாயிருவேன் கேட்டான். போறதுக்குள்ளே ஒருத்தன் குறுக்க வந்துட்டான். ஏன்னா என்னன்னா என்ன சொன்னான் அப்படின்னா, அவன் சொல்றான், கர்த்தர் சொன்னாரு நீ ஏறின கட்டுல இருந்து என்ன செய்ய மாட்டேன், இறங்கவே மாட்டேன். அப்படியே அவன் கேட்டான், யார் எப்படி இருந்தான்? அப்பன்னு சொல்றான், அவன் ஒட்டக மயிறு கூட வச்சிருந்தான், ஒரு வார் போட்டிருந்தான். ரைட்டு, அப்ப திஸ்பியனாகி எலியாதான். அப்ப நான் சாகிறது நிச்சயம், செத்துருவேன், செத்தே. அதான் தீர்க்கதரிசனம். இன்னும் நல்ல தீர்க்கதரிசனத்தை சொல்றேன். எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தன் செத்து அப்படி விழுந்தான். பைபிள் அப்படி சொல்லு. நான் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் செத்து விழுந்தான். தீர்க்கதரிசனம்னா சும்மா இல்ல, அடிச்சா கோலியாத்து விழணும். நான் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் செத்து விழுந்தான். அதான் செய்வான். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சபைக்கு. தீர்க்க தரிசனம்னா அடிக்கணும், பளிச்சுன்னு அடிக்கணும். நம்முடைய ஜீவியத்துல இந்த நாட்களில கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை விட்டு நாம் சோர்ந்து போகிற அந்த தன்மைக்கு நாம் கடந்து வரக்கூடாது. நம்மில் அநேகர் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு சின்ன காரியங்கள்ல இன்றைக்கு நீங்க எத்தனை பேர் சோர்ந்து போன நிலவரத்தில் வந்திருக்கீங்க? ஏன் அடிச்சாருன்னு பாருங்க, ஏன் அடி வாங்குனீங்கன்னு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரங்கள்ல நாம் சரிப்படுத்திக் கொண்டால் அது நல்லது. அடுத்ததாக நீதிமொழிகள் 24. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போனால் உன்னுடைய பலன் குறுகின. இன்னைக்கு ஆபத்துகள் என்கிறது ஜனங்களுக்கு அடிக்கடி வருது. விசுவாச பாதை வந்து ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு பாதை. இன்னைக்கு எத்தனையோ ஆபத்துகள். பரிசுத்தத்துக்கு வருகிற போராட்டத்துக்கு பேரு கூட ஆபத்து தான். விசுவாசத்துக்கு வர்ற போராட்டத்துக்கு பேரு கூட என்னதுதான்? ஆபத்து தான். நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பகுதியிலும் ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமை படுத்துவாய். இப்படிப்பட்ட பலவிதமான ஆபத்து சூழ்ந்த பாதையில தான் நம்மில் அநேகர் போய்கொண்டிருக்கிறோம். வேதத்துல இருக்கிறது யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து. யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து என்ன? அவனுக்கு ஏற்பட்ட அந்த போராட்டம் தான், அந்த பெண்ணுடைய பாவ போராட்டம் தான் அவனுக்கு வந்த போராட்டம். வாசியங்கள். யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில கூட வரும். இதுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஒரு ஆள் சொல்றாங்க, பெந்தேகோஸ்துல வந்து நீங்க பாவத்தை பத்தி நீங்க தெளிவா பேசுறதே இல்ல, பாவத்தை மன்னிக்கிறாருன்னு சொல்றீங்க, பாவம் செய்யாதன்னு சொல்றீங்க, சுத்திரி போடுறதுல மட்டும்தான் நீங்க பேசுறீங்க, நீங்க நோவா காலத்துல உள்ள பாவத்தை பத்தி நீங்க பேசுறது இல்ல, இப்படி எல்லாம் பேசுறாங்க. நோவா காலத்தில் நடந்த சம்பவங்கள் இன்றைக்கு சபையில பெருகிக்கிட்டு இருக்கு. லோத்தின் நாட்களில் நடந்த பாவம் என்ன செய்யுது? சபையில பெருகிக்கிட்டு இருக்கு. விசுவாசிகள் என்கிற சொல்லுகிற அநேகரை இந்த பாவங்கள் மேற்கொள்ளுகிறது. ஏன் இப்ப இருக்கிற போப்பு லோத்தின் நாட்களில் நடந்தது போல உள்ள பாவத்தை அக்செப்ட் பண்றாரு, ரெகக்னைஸ் பண்றாரு, தப்பு இல்ல. அந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கு உலகம். நாம் பாவத்தை எதிர்த்து நிச்சயில இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக சிபிஎம் சபையார் இந்த சபை இன்னும் போராடவில்லை. அதனாலதான் அநேக குடும்பங்கள் அசைகிறது. புருஷன் தவறான பாதையில போறான், மனைவி தவறான பாதையில போறாங்க, பிள்ளைகள் தவறான பாதையில போகிறார்கள். ஆமோஸ் 6 அதிகாரம்
6ஆம் வசனம். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள், ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். ஆமா, நல்லா குடிச்சிட்டு நல்லா பெர்ஃபியூம்ஸ் அடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு வர்ற மாம்சீக பாவத்தை குறித்து இவனுக்கு என்ன செய்யல, ஒரு உணர்வே இல்ல. யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை குறித்து கவலைப்படாமல் போகிறார்கள். அப்படினால் அவர்கள் சிறையிருப்புக்கு போவருடைய முன்னணியிலே போகிறார்கள். அதனாலதான் தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். ஆபத்துன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நினைக்க கூடாது, ஏதோ ஒரு விபத்து நடக்குதுன்னு நினைக்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில ஆபத்துன்னு சொன்னா நிர்பந்தமான சூழ்நிலைகள், நிர்கதியான சூழ்நிலைகள், நெருக்கமான பாதைகள், பாவ போராட்டத்திலிருந்து தப்பிக்கொள்ள வழி தெரியாமல் தடுமாறுகிறது. யார்கிட்ட போய் சொல்றது, யார்கிட்ட போய் ஷேர் பண்றதுன்னு தெரியாம இப்படிப்பட்ட காலங்களிலே நீங்கள் சோர்ந்து போக கூடாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க தேவ சமூகத்துல போய் விழுந்துட்டீங்கன்னா தப்பிடுவீங்க. ஏனென்றால் தேவனுடைய சமூகம் தான் ஒரு மனிதனுக்கு பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சிருங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்துருவீங்க. எவ்வளவு நெருக்கத்துல இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் பைபிள் படிங்க, ஒரு 5 நிமிஷம் முழங்கால் போடுங்க. அது ஒண்ணும் உங்களுக்கு உங்களுடைய பிஸியான வாழ்க்கையில அது தடையல்ல. அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு அது ஒரு ஃபார்முலா, ஒரு வழி. சரியான நேரத்துல நீங்க முழங்கால் நின்று, நைட்ல உனக்கு ஒரு தூக்கம் வரலையா, ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுதா, திருப்பி நீ புரண்டு படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு ஆவியின் தாக்குதல் இருக்கு, ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னா எழும்பி என்ன செஞ்சிடணும், முழங்கால போட்டு. சிபிஎம்ல பழைய போதகர்கள் சொல்லுவாங்க, நீ படுத்து தூங்க கூடாது, தூங்கின பிறகுதான் படுக்கணும். நமக்கு இப்ப தூக்கம் வரலன்னு நம்ம என்ன செய்யறோம், படுத்துக்கிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்றோம். போட் ஷீட் போட்டுக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், அதை பண்றோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா தூக்கம் தான் வரமாட்டேங்குது. ஆனா நல்ல பிரசங்கம் பண்றவங்க சொல்லுவாங்க, நீ தூங்கிடணும், அதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், படுக்கணும். அந்த அளவு உனக்கு டயர்ட்னஸ் வந்த பிறகுதான் நீ ரெஸ்ட் ட்ரை பண்ணணும். நீ 10 மணி ஆயிடுச்சு 8 மணி ஆயிடுச்சுன்னு படுத்துக்க கூடாது. நீ முழங்கால முடக்கு, ஒரு 10 நிமிஷம் அந்த ஆபத்து காலத்துல தேவனை நோக்கி கூப்பிடு. யாராவது உன்னை கடிந்து கொண்டா, தேவன் உன்னை கடிந்து கொண்டா, தேவ சமூகத்துல போய் கர்த்தாவே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லு. ஆண்டவர்ட்ட இருந்து அடி விழுந்துருச்சா, ஆண்டவருடைய பாதத்துல போய் நீ விழு. அடுத்ததாக எரேமியா சொல்லுகிறான், எரேமியா 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கற்ப வேதனை படுகிறவளின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ கொலைபாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறாள். பாத்தீங்களா, கொலை பாதகர்களாலே சோர்ந்து போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலை பாதகன். அப்படின்னா கொலை பாதகர்களாலே சோர்வுன்னு சொன்னா, நம்ம கூட இருக்கிற நம்மை நேசிக்காத சகோதரர்களால் நமக்கு ஒரு சோர்வு உண்டாகும். நான் இவங்களுக்கு அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், கடைசியில பாருங்க அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, வஞ்சிச்சிட்டாங்க, அவங்க எனக்கு விரோதமா பேசிட்டாங்க, என்னைய காட்டி கொடுத்துட்டாங்க, என்னைய பத்தி அவதூறா பேசிட்டாங்க, என்னைய விரோதமா பகைச்சிட்டாங்க, இப்ப ஒரே அடியா பகைக்கிறாங்க. இப்படி எல்லாம் நமக்கு சூழ்நிலைகள் வரும். இவைகள் மத்தியில கூட நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் நினைச்ச கூடாது, சோர்ந்து போக கூடாது. தாவீதை சீமையும் மண்ணு கல் அள்ளி போட்டு நாசமா போன்னு ரோட்ல நின்னு இப்ப சகோதரிகள் சண்டையில மண்ணள்ளி போடுவாங்களே, அவன் கல்லள்ளி போட்டான். உடனே அபிஷாய் சொன்னா, இவன் யாரு செத்த நாய். அவன் சொல்றான், இவன் யாரு செத்த நாய், இவன் எப்படி ராஜாவை பேசலாம், ஒரே வெட்டில இவன் தலையை துண்டா வாங்கிடுறான்னு சொன்னான். அப்ப தாவீது சொன்னா, அப்படி இல்ல, என்னைய பேசுறதுக்குன்னு கர்த்தர் இவனை இணைஞ்சிருக்காரு, பெர்மிட் கொடுத்து அனுப்பி இருக்காரு. அப்ப உன்னைய பகைக்கிறதுக்கு, உன்னைய பத்தி தவறா பேசுறதுக்கு கர்த்தர் பெர்மிட் பண்ணி சீமையை மாதிரி ஆட்களை என்ன செய்வாரு, அனுப்பி விடுவாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க, அதை நீங்க விளங்கணும். ஓ, இது கர்த்தர் அனுமதித்த ஒரு பாதை. உங்களை ரொம்ப நேசிப்பாங்க. உங்க புருஷன் உங்களை தரையில கூட நடக்க விட மாட்டாரு. அப்படி சொல்லுவாங்க ஒரு சிலர், அப்படியே தாங்கிக்கிட்டே போவார். இப்ப என்ன செய்யறாரு, குப்பையில தூக்கி போட்டு போயிட்டாரு. அப்படிதானே? மனைவி பின்னாலேயே வந்துகிட்டு இருந்த மனைவி இப்போ நீ செத்தா என்ன போனா என்ன, நீ சாகிறதுக்கு தான் ஜெபிச்சுட்டு இருக்காங்கிறா. யோபுவினுடைய மனைவி சொன்னா, நீ தேவனை தூஷித்து என்ன செய், ஜீவனை விடும் சொன்ன. அந்த நிலவரம் வந்தது யோபுக்கு. ஆனா அவன் சொன்னா, பைத்தியக்காரி மாதிரி பேசாத, தேவனிடத்துல இருந்து நன்மை வாங்கி இருக்கிறோம். இது அடுத்த கிளாஸ். என்னது, தீமையும் வாங்கிட்டு இருக்கிறோம், நீ பேசாதன்னு சொன்னான். நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சோர்ந்து போயிருப்போம்னு யோசிச்சு பாரு. கேட்கறதுக்கு பிரசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த பாதையில போகும்போதுதான் தெரியும் நமக்கு தடுமாற்றம் எவ்வளவு வருது. ஆண்டவர்ட்ட இருந்து அடி வாங்கும் போது, சில வார்த்தைகள் நம்மை கடிந்து கொள்ளும் போது, நமக்கு சில ஆபத்துகள் வரும் பொழுது நம்ம எத்தனை பேர் சோர்ந்து போகிறோம். அடுத்து, மனுஷ கொலை பாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரொம்ப நேசிச்சேன், இப்ப அவங்க என்னை பகைக்கிறாங்க, ஒரே அடியா பகைச்சிருவாங்க. அம்னோன் ஒரு பெண்ணை அதிகமா நேசிச்சானா பைபிள். அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த பெண்ணை எவ்வளவு நேசித்தானோ அவ்வளவாய் வெறுத்தான். இதான் உலகம். ஆனா ஒரே ஒரு ஆள் தான் உன்னைய நேசிக்கிறதுல சேஞ்சே பண்ணாம அப்படி நேசிச்சுக்கிட்டே இருக்கிறாள். யாரு? அதனாலதான் நாங்க சொல்றோம், மனைவியை நேசிங்க, கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமா நேசிக்க வேண்டாம். புருஷனை நேசிங்க, கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாய்
நேசிக்காதீர்கள். பெத்த பிள்ளையை நேசிங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னை காட்டிலும் உன்னுடைய குமாரரை அதிகமா நீ மதிப்பானேன்னு கேட்கிறாரு. அந்த நிலவரத்துக்கு போகாதீங்க. ஊழியக்காரங்களை நேசிங்க. அதே நேரத்துல ஊழியத்தை விட அதை நேசிக்காதீங்க. சபையை விட அதிகமா நேசிக்காதீங்க. கிறிஸ்துவை விட அதிகமா நேசிங்க. அதுக்கெல்லாம் ஒரு ரேஷியோ. தமிழ்ல சொல்லுவான், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. தேனை மிகுதியாய் சாப்பிட்டால் நல்லதல்ல. அவ்வளவுதான். அவன் கொஞ்ச நேரத்துல தேட்டி போய் ஒரு மாதிரி உட்கார்ந்துருவான். அப்படி நீங்க நிலவரத்துக்கு போக கூடாது. யாரை நேசிச்சாலும் சரி. அந்த அக்கா டிரான்ஸ்பர், உடனே செத்து போற மாதிரி சபையை விட்டு ஓடிடக்கூடாது. பாஸ்டர் டிரான்ஸ்பர், செத்தே போயிடக்கூடாது. அப்ப நீ சிலுவையை பார்க்காத ஒரு ஆள். நான் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சேன். ஒரு பெரிய சிஸ்டர் டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க. அடுத்த அந்த வாரம் நான் அப்ப ரொம்ப சின்ன பிரதர். நான் போய் 2 வாரத்துல அவங்க மாறி போயிட்டாங்க. அந்த சிஸ்டர் அன்னைக்கு சாட்சி சொல்றான்னா, ஒரு அம்மா எடுத்துக்கிட்டு ஒரே அழுக. என்னன்னு பார்த்தா கடைசி இந்த அக்கா எனக்கு அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க ஐயோன்னு அழுதுருச்சு. சரி, ஒரு சாட்சி அமைதியா விட்டுட்டேன். 2வது ஒரு பிரதர் எழுப்பினாரு. அவரும் இதே பாட்டை பாடி நான் சொன்னேன், ஹலோ, அவங்க உயிரோடு இருக்காங்க, இன்னொரு ஊர்ல ஊழியம் செய்றாங்க. செத்துலாம் என்ன செய்யல, போகல. அந்த அக்கா என்ன செய்யல, சாகல, எங்கதான் இருக்காங்க, பக்கத்து ஊர்ல ஊழியத்துல இருக்காங்க. நீ என்ன செத்து போயிட்ட மாதிரில அழுகுற? உட்காரு. தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல மனுஷனை நீ என்ன செய்யக்கூடாது, மகிமைப்படுத்தவே கூடாது. இந்த இடம் இந்த ஆல்டர் ஸ்பாட்ல வந்துட்டா கர்த்தரை மாத்திரம் தான் மகிமைப்படுத்து. நான் இன்னொரு சபையில இருந்தேன். அந்த சபையில அந்த அம்மா எந்திரிச்சிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பையன் அளவு உட்காருமா, நீ தேவனை மகிமைப்படுத்துன்னு சொன்ன, நீ உன் பையனை போட்டு மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற. பையனை மகிமைப்படுத்துறதுக்கா சபை? உடனே அந்த அம்மா அப்படியே டல்லா, நான் என் சர்வீஸுக்கு தான் வரும், வேற வழி இல்லாம வரும். அப்படி தூணுக்கு நேரம் உட்காந்துக்கும். ஏன்னா என்னைய பார்க்க கூடாது. சரி போன்ட்டு போய் எதுக்கு இதை சொல்றான்னா, இவங்க எல்லாம் சின்ன வார்த்தைகள்ல சோர்ந்து போயிருவாங்க. மனுஷ கொலைபாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறது. அதுக்கு தான் நீங்க மனுஷனை நேசிக்காதீங்கன்னு சொல்றோம். மனுஷனை நீங்க நேசிச்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு முகத்தை சுண்டும் போது உங்களால நினைச்ச முடியாது, தாங்க முடியாது. அது இப்போ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு சொந்த பிள்ளையா இருந்தாலும், 2 பேரும் கார்ல வராங்கன்னா 2 காரையும் நிறுத்திட்டு பேசலாம். அப்பா வர்ற காருன்னு போய் பையன் நினைச்சிட முடியாது, நேருக்கு நேரு முத்தம் கொடுத்துட முடியாது. காரும் முத்தம் கொடுத்துச்சுன்னா அப்பாவும் பிள்ளையும் நினைச்சிருவாங்க, போயிடுவாங்க. அன்புக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதனால உங்களை யாரும் நேசிக்கல, யாரும் பகைச்சிட்டாங்க, கவலையே படாது. தேவன் அவனை நேசிக்க சொல்ற நேரத்துல நேசிக்கிறான், வெறுக்கிற நேரத்துல வெறுக்கிறான். அன்னைக்கு இருந்த நேசம் அப்படியே இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது உலகத்திலே சொல்லியிருக்கான். கொஞ்ச நாள் தான் கல்யாணம் கட்டி, கொஞ்ச நாள் புதுசுல ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதுக்கு பிறகு அது லிமிட் போயிடும். அதுக்கு பிறகு கல்யாணம் கட்டினதுக்காக வருந்துகிறேன்னு சொல்லுவான். அப்படிதானே? அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். என்னது ஆக்சிடென்ட்? பாஸ்டர் முன்னால கையை பிடிச்சு கொடுத்தது ஆக்சிடென்ட். நான் எல்லா கல்யாணத்திலும் சொல்லுவேன். மில்டன், கண்ணு தெரியாத ஒரு கவிஞர் இருந்தா, நீங்க படிச்சிருப்பீங்க, காலேஜ்ல பாடத்துல இருக்கு. பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதுறான். டிகிரில அது ஒரு பாடம், இழந்த சொர்க்கம். அப்படி அவர் கல்யாணம் கட்டின பிறகு எழுதுற புக் என்னது, சொர்க்கத்தை இழந்தேன் அப்படின்னு ஒரு புக் எழுதுறான். கண்ணு தெரியாத ஆளு அவன் புக் எழுதுறான். அந்த புக் இப்ப நம்ம இந்தியாவில டிகிரில கிளாஸ்ல இருக்கு. பாரடைஸ் லாஸ்ட். கல்யாணத்தை கட்டின பிறகு அவரு அனுபவத்தில் எழுதின புக் என்னது, சொர்க்கத்தை இழந்தே. கொஞ்ச நாள் கழிச்சு மனைவி வாழ்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவ இறந்து போயிட்டா. இறந்து போன பிறகு அவர் எழுதின புஸ்தகம் மீண்ட சொர்க்கம். கண்ணு தெரியாதாலே இப்படி பண்ணான்னா, கண்ணு தெரிஞ்சாலும் என்னெல்லாம் பண்ணுவான். கண்ணு தெரிஞ்சாலும் எழுத சொன்னா, நான் நரகத்தின் என் வாழ்வின் நரகம்னு எழுதுவான். இல்லாவிட்ட நரகத்தின் வாழ்வுன்னு சொல்றான். இப்படிதான் எழுதுவீங்க. காரணம் என்ன தெரியுமா? அன்பு குறைதல். ஆனா இயேசுவின் அன்புங்கிறது அப்படி இல்லை. உன்னை என்னைக்கு உலகத்தோட்டத்துக்கு முன்ன தெரிஞ்செடுத்தாரோ, என்னைக்கு நீ பாவமான உளையான சேற்றில உன்னை கண்டுபிடிச்சாரோ, அன்னைக்கு இருந்த அதே பரிதபிப்பு, அதே அன்பு, அதே நேசம், அதே பாசம், அதே உருக்கம், மன உருக்கம் எல்லாமே அப்படியே அவருக்கு இருக்கு இன்னைக்கும். யோவான் 13:1 சொல்லி இருக்கு, முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அவர்தான் கடைசி வரை அவருடைய அன்புல மாற்றமே கிடையாது. என்னைக்கு போய் நீங்க மீட்டர் போட்டு பார்த்தாலும் அந்த அன்புல மாற்றமே இருக்காது. 100% உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவார். நான் உங்களை சிலுவையில் அரைஞ்சிட்டேனே, உங்களை துக்கப்படுத்திட்டேனே, நான் பாவத்துல போய் விழுந்துட்டேனே, அது வேற போர்ஷன். நான் உன்னை நேசிக்கிறது இதுதான். இல்ல நான் உங்களை வேதனைப்படுத்திட்டேன், நான் சாட்சியா இல்ல, பின்மாறி போயிட்டேன், எவ்வளவோ தூரம் போயிட்டேன், பரவாயில்ல, ஆனா நான் உன்னை செஞ்சிட்டு இருக்கேன், இன்னைக்கு உன்னை நேசிக்கிறேன். இதுதான் இயேசுவின் அன்பு. அதனாலதான் மனுஷ கொலைபாதகர்கள் மனுஷ அன்பை நாடுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சோர்வு வரும். அதனால யார் நேசிச்சாலும் நேசிக்காட்டாலும் நீங்க கர்த்தரை மாத்திரம் நேசித்து முன்னாக செல்லுங்கள். எபேசியர் 3:13. எபேசியர் 3:13. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். உபத்திரவங்களை கண்டு, மற்றவர்கள் படுகிற உபத்திரத்தை கண்டு நம்ம சோர்ந்து போக கூடாது. வேதம் அழகாக சொல்லுகிறது. எபேசியர் 3:13 இந்த வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு அப்பா கஷ்டப்படுறத பார்த்து மகன் சோர்ந்து போறான், அப்படிதானே? பிள்ளையினுடைய வியாதியை பார்த்து
பெற்றோர் சோர்ந்து போறாங்க. புருஷனுடைய வியாதியை பார்த்து மனைவி சோர்ந்து போகிறா. மனைவியினுடைய வேதனையை பார்த்து புருஷன் சோர்ந்து போறான். அங்க ரெண்டு காரியம் இருக்கு. உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். மற்றவங்களை பார்த்து நீங்க சோர்ந்து போக கூடாது. மற்றவங்க முன்னேறுவாங்க பின்னேறுவாங்க. நீங்க மற்றவங்களை பார்த்துட்டீங்கனால நீங்க விழுந்துருவீங்க. அதனாலதான் லோத்தினுடைய விஷயத்துல கர்த்தர் பேசும் பொழுது நீ பின்னிட்டு திரும்பி என்ன செய்யாத, பாராத. நீ பார்த்தேன்னா உன்னுடைய லைஃப் முடிஞ்சதுன்னார். ஆனா லோத்து கிருபையா ஓடிட்டான், பிள்ளைகள் ஓடிருச்சு. ஆனா மனைவிக்கு அந்த சோதோமை விட்டுவிட மனதில்ல, திரும்பி பார்த்தாள். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் மற்றவர்கள் படுகிற வேதனையை பார்த்து சோர்ந்து போகிறோம்? ஏன் அந்த விசுவாசிக்கு இப்படி இருக்கு? அவர் பழைய விசுவாசி தானே, அவர் ஏன் இப்படி இருக்கிறார்? அவரையே நீ பாக்குற? சிலுவையை பாரு, இயேசுவை பாரு, இயேசுவின் வார்த்தைகளை பாரு. ஈவன் நான் சொல்றது என்னன்னா, ஊழியக்காரங்களை கூட நீங்க பாக்காதீங்க. உங்களுடைய இலக்கு வந்து கிறிஸ்து தான். யூதாசை ஒருத்தன் பார்த்துட்டான்னா அவன் முன்னேறி போவானா? யூதாசை ஒருவன் பார்த்தால் முன்னேறி போவானா? முன்னேறி போகவே மாட்டான். 3 வருஷம் ஊழியம் செஞ்சு பின்மாறி போய் நான்கு கொண்டு செத்தான்னு சொன்னா அவனை பார்த்தவன் பரலோகம் போக முடியுமா? முடியாது. ஆசகேல் வழியிலே குத்தி கொல்லப்பட்டான். ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து யுத்த வீரர்கள் விரட்டி வர்றவங்க எல்லாம் ஆசகேலுடைய பிணத்தை பார்த்து அங்கேயே நின்னாங்க. யோவாப் வந்தான், இதனடா தம்பியை கொண்டுட்டானா அப்படின்னு பார்த்துட்டு பரிதபிச்சான். திருப்பி பார்த்தான், யுத்தம் நின்னுட்டுச்சுக்கு. என்ன காரணம்? இவங்க வழியில கிடக்குது. இவனத்துக்கு வழியில இருந்து வெளியே தூக்கி சொந்த தம்பி அவனத்துக்கு வெளியே போடு, ஒரு போர்வை போட்டு மூடு, யுத்தம் தொடரட்டும்னா. அதான் யுத்த காலத்துல நிக்கிறவங்க, விசுவாச பயணத்துல நிக்கிறவங்க. யாராவது விழுந்தான் சோர்ந்து போனா, யாராவது தடுமாறிட்டானே, நீ அவனை பார்த்து நீ சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ அவங்களுக்கு அந்த பாடா, அவங்களே உரங்கட்டிட்டாங்களே, இவங்களே. அத மனுஷன் நீ பார்க்காத. என்ன நடந்துச்சு? அண்ணன் வந்தான், தம்பியோட பாடியை தூக்கி இழுத்து வெளியே போட்டான். ரைட், யுத்தம் தொடரட்டும்னா. அதான் யுத்தம். இந்த பாதையில வந்துட்ட பிறகு நீங்கள் யாருடைய உபத்திரவத்தை பார்த்தும், இல்லாட்டா உங்களுடைய வாழ்க்கையில் வர்ற உபத்திரவத்தை பார்த்தோ நீங்கள் சோர்ந்து போக கூடாது. வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த பாதைகள் இல்லாட்ட இந்த வழி அவங்களுக்கு உபத்திரவமாக இருக்கிறது, இல்லாவிட்டால் சோர்ந்து போகக்கூடிய ஒரு தன்மை. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இவர்களை திருப்திப்படுத்தி அனுப்புங்கள், இல்லாவிட்டால் இவர்கள் வழியில் சோர்ந்து போவார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பாத்தீங்களா? வழியில சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையை வச்சிருக்கிறார். கண்மலையில பாம்புக்கு ஒரு வழி உண்டு, ஆகாயத்துல கழுகுக்கு ஒரு வழி உண்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலில் ஒரு வழி உண்டு, கானானை பிரவேசிக்க போகிற ஜனங்களுக்கு யோர்தானில் ஒரு வழி உண்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போக வனாந்தரத்துல ஒரு வழி உண்டு, மன்னா பொழியக்கூடிய ஒரு பாதை உண்டு. தேவனுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு வழி இருக்கு. ஆனால் இந்த வழியில எனக்கு ஒரு வழி இருக்கும். நான் சியோனுக்கு தான் போறேன். ஆனா அதே நேரத்தில் சியோனுக்கு போகிற இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமான வழி இருக்கும். எருசலேமுக்கு போகிறதுக்கு எத்தனையோ வழிகள் உண்டு. இந்த வழிகளில கர்த்தர் ஒவ்வொரு பாதையில் நடத்தும். ஒரு சிலருக்கு வறுமை, ஒரு சிலருக்கு தரித்திரம், ஒரு சிலருக்கு ஆசீர்வாதம், ஒரு சிலருக்கு பலவீனம், ஒரு சிலருக்கு நல்ல ஆரோக்கியம், ஒரு சிலருக்கு உயர்வு, ஒரு சிலருக்கு தாழ்வு, ஒரு சிலருக்கு கனவீனம், ஒரு சிலருக்கு கனம், ஒரு சிலருக்கு புகழ்ச்சி, ஒரு சிலருக்கு இகழ்ச்சி. எந்த பாதையிலாவது உன்னை கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவார். அது உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கோ அந்த பாதையில கொண்டு போவார். அந்த வழியில நீ சோர்ந்து போக கூடாது. நீ மத்தவங்க வழியை என்ன செய்ய கூடாது, பார்க்க கூட. மத்தவங்க வழிகளை நீங்க பாக்குற வேலையே வைக்க கூடாது. மத்தவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். மற்றவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பிரச்சனை தான். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு விரோதமாய் ஒரு பொல்லாத வல்லமை எழுந்தி கொண்டு இருக்கும். நீங்க எந்த பாதையில இருந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு வல்லமை இருக்கும் உங்களை சோர்ந்து போக வைக்கிறது. அதனால உங்களுடைய வழிகளை மட்டும் நீங்க கிளியர் பண்ணிக்கணும். தாவீதை பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கு, அவன் தன் வழியே போனான். அவனுக்கு ஒரு வழி இருக்கு. அவன் கரெக்டா அந்த வழியில மட்டும்தான் போவான், வேற வழியில அவன் போக மாட்டான். அவனுக்கென்று தேவன் நியமித்த வழிகள் உண்டு, அந்த வழிகளிலேயே அவன் போனான். நமக்கு இன்னைக்கு தேவன் நியமிச்ச பாதையில நம்ம வழியில போறோமா? ஆண்டவர் நியமித்த வழியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் நியமிச்ச வழியில நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு போராட்டம் வந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆனா நீங்களா ஒரு வழியில போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தான். நம்முடைய வழிகள் சரியாக இருக்கிற அளவுல நாம் போக வேண்டியது அவசியம். நம்ம எத்தனை பேர் ஆண்டவர் நடத்துகிற வழியில போக நம்மை சமர்ப்பிக்கிறோம்? இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த வழிகளில வரும்போது அவர்கள் சோர்ந்து போய்விடுகிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்துல அந்த வழிகள் அவர்களுக்கு கேள்விக்குறியாக மாறி விடுகிறது. உங்களுடைய வழிகள் என்ன வழிகள்? எந்த வழியில நீங்க போயிட்டு இருக்கீங்க? சரியான பாதையில போறீங்களா? நம்முடைய காரியத்துல யோசித்து பாருங்க. அடுத்ததாக வேதத்தில் பார்க்கும் பொழுது மறுபடியும் ரோமர் 2:7 நாம் திரும்பி வருவோம். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்கள். இதுவரைக்கும் நான் சோர்ந்து போகாது இருக்க முடியாத காரியங்களை சொன்னேன். சோர்ந்து போக வைக்கக்கூடிய பல காரியங்கள் உங்களை வாழ்க்கையை சந்திக்கும் என்று சொன்னேன். கர்த்தருடைய அடிகள் விழும், சிலருடைய வார்த்தைகள் வரும், சிலருடைய நேசம் குறைந்து போகும், சிலருடைய வழிகள் நமக்கு சில உபத்திரவங்கள், சில ஆபத்துகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போக வாய்ப்பு உண்டு. ஆனா எந்த சூழ்நிலையிலும் நற்கிரியை செய்வதில் நம்ம சோர்ந்து போகவே, யார் என்ன தீமை செஞ்சாலும் என்ன விரோதமா செஞ்சாலும், மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி
உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நற்கிரியைங்கிறது வெளிச்சம். எப்பவும் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக யாரு என்ன சொல்லட்டும், நீங்க உங்களுடைய நற்கிரியைகளை சோர்ந்து போகவே கூடாது. ஏனென்றால் நற்கிரியைகள் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது, அழியாத கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறது. நற்கிரியைகள் நம்ம எத்தனை பேர் நற்கிரியைகளை செய்யறோம்? இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லி இருக்கிறது, நாம் நற்கிரியைகளை செய்யறதுக்காக சிலுவையில ஜீவனை விட்டாராம். சிலுவையில இயேசு தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு ஒரு ரீசன், பல ரீசன்ல தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையில ஜீவன் கொடுத்ததும் நம்ம ரட்சிக்க மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் நம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். நற்கிரியைகள் அப்படின்னு சொன்னா அதனுடைய சரியான அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் தெய்வீக சுபாவம், பூமிக்குரிய காரியம். மற்றவங்களுக்கு நம்ம நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தபித்தாளை குறித்து சொல்லி இருக்கிறது, அவன் நற்கிரியைகளை செய்து வந்தாள். அப்போஸ்தலர் 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்க்காள் என்ற அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு நீங்க மற்ற விசுவாசிகளுக்கு நற்கிரியைகள் செய்றீங்களா? ஊழியத்துக்கு நீங்க நற்கிரியைகள் செய்றீங்களா? சபைக்கு நீங்க நற்கிரியைகள் செய்றீங்களா? உங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல கிரியைகள் செய்றீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நற்கிரியைகள் என்பது ஒரு விதத்துல கிரியைகள், மற்றொரு விதத்துல சுபாவம். நற்கிரியைகளில் சோர்ந்து போக அப்படி நான் அந்த செஞ்சேன் இந்த செஞ்சேன் இதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டாதீங்க. சொல்லி காட்டினா போயிருச்சுன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பிரதிபலன் உங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். கிடைச்சாலும் அது பூமியிலேயே கிடைச்சு கணக்கு க்ளோஸ் பண்ணிடுவார்னு அர்த்தம். அப்படினால நீங்கள் செஞ்ச நற்கிரியைகளை பிதா காணட்டும், ஆண்டவர் பார்க்கட்டும், நீங்க செஞ்சது சரியா தவறா. சுவாபம் என்று சொல்லும் பொழுது நற்கிரியையினுடைய அர்த்தம் மன்னித்தல். சோர்ந்து போகாமல் மன்னிக்கணும். ஒருத்தன் கேக்குறான், ஒரே நாள்ல ஒரு சகோதரன் எனக்கு 7 தரம் தப்பு செஞ்சுட்டானா அவனை திருப்பி திருப்பி மன்னிக்கணுமா அப்படிங்கிறான். ஏசு என்ன சொன்னாரு? 7 தரம் அல்ல 70 தரம் மன்னிச்சுக்கிட்டே இருந்தா எத்தனை பேர் மன்னிப்போம்? இன்னொரு சுபாவம் இருக்கு, நம்ம அநேகர் மன்னிச்சிட்டோம் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறோம். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? மறக்க மாட்டோம், ஃபைல க்ளோஸ் பண்ண மாட்டோம். மன்னிச்சிட்டோம், ஆனா என்ன செய்யாது? மறக்க முடியலையே, அது அப்படியே இருக்கு. ஒரு 2 வருஷம் கழிச்சு லேசா இவங்களை தூண்டி விட்டா போதும், வாயை கிளறி விட்டா போதும், மொத்த கதையை நினைச்சிருவான், சொல்லிடுவோம், மறந்துடணும். தெய்வீக சுபாவங்கிறது மன்னித்தல். அடுத்து 2வது மறத்தல். ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? உன்னுடைய பாவங்களை நான் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டேன், இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். அதுதான் தேவன் சொல்றது. தேவன் ஒரு காரியத்தை மன்னிச்சிட்டாருன்னா அதை மறந்துடுற. அதனாலதான் மறுபடியும் நான் உன்னை நேசிக்கிறேங்கிறாரு, மறுபடியும் அபிஷேகம் கொடுக்கிறாரு, வல்லமை கொடுக்கிறாரு, அல்லேலூயா சொல்லிட்டு நம்ம எழுப்பி போயிடுறோம். அப்ப காரணம் என்னன்னா தேவன் நினைச்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு, மறந்துட்டாரு. தேவனுடைய சுபாவம் நற்கிரியைனா சுமக்கிறது, மன்னித்தல், மறத்தல், சுமத்தல், சகித்தல், நேசித்தல். சரி மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னா நீங்க அவங்க கூட போகணும். மன்னிச்சுட்டோம் ஆனா கூட எல்லாம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, முத்தெல்லாம் கொடுக்க முடியாது, ஒரே பிளேட்ல சாப்பிட முடியாது, ஒரே பந்தியில உட்கார முடியாது. இது மன்னித்தலின் அடையாளம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். மன்னித்தல்ங்கிறது, சரியான மன்னித்தல்ங்கிறது மறத்தல். மறுபடியும் அதே மாதிரி என்ன செய்யணும்? நம்ம இப்ப பெந்தேகோஸ்துல இருக்கிறதெல்லாம் என்னன்னா, பிரச்சனை முடிஞ்சு போச்சா, சரி இனிமே நீ ஆபிரகாம் சொன்னது போல நீ வடக்கே போ, நீ கிழக்க போ, நான் என்ன செய்யறேன் மேற்க போறேன். ஏதாவது பிரச்சனை எல்லாம் பாத்துக்கலாம், நல்லது கெட்டதுன்னா பாத்துக்கலாம். கல்யாணத்துக்கு கார்டு கொடுத்தா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். செத்தா சொல்லிவிட்டா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். இப்போதைய நவீன பெந்தேகோஸ்தினுடைய மன்னிப்பின் பூர்ணம் இப்படித்தான் இருக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? மன்னிச்சுட்டா மறந்துரு. மறந்துட்டா அவன் 1 மைல் உன்னைய வர கூப்பிட்டா எத்தனை மைல் போ? 2 மைல் போ. அவன் 1 நேரம் சாப்பாடு கேட்டு கூப்பிட்டான்னா நீ 2 நேரம் உட்கார்ந்து என்ன செய்ய, சாப்பிடு. அப்படித்தானே? உங்களால மன்னிக்க முடிஞ்சுதா? நற்கிரியைகள். மனுஷர் உங்கள் வெளிச்சத்தை கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம எத்தனை பேர் நற்கிரியைகளை செய்கிறோம்? நற்கிரியை சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு கனத்தையும் மகிமையையும் அழியாமையையும் நித்திய ஜீவனையும் கர்த்தர் செய்வார், அளிப்பார். எத்தனை மருமகன்மாரெல்லாம் மாமியார் வீட்டுக்கு போறீங்க, செத்தா போலாம். அப்படித்தானே? ஒருத்தன் ரொம்ப என்கிட்ட அழுதான். என்னன்னு கேட்டேன், எங்க மாமனார் செத்து போயிட்டாரு. ஏன்னா மாமனார் செத்ததுக்கு இவன் அழுகுறான் எனக்கு. ஏன்னா மாமனார நான் நிக்கும் போதே வெளியே போடா அப்படின்னு சொன்ன அழுவேன், இவன் இன்னைக்கு எப்படி அழுகுறான் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்ன விஷயம்? இல்ல அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவர்கிட்ட ஒப்புரவாகல நானு, அவர் செத்து போயிட்டாரு. நான் சொன்னேன், இத்தனை வருஷம் உயிரோட இருந்தாரு, நீ என்ன செய்யல? ஒப்புரவாகல. செத்து போன பிறகுதான் உனக்கு என்ன வருது? ஒப்புரவாகணும். சரி சாவுக்காவது போனியா அப்படின்னு. அதுவும் போல. கடைசியில் இவன் சாவு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, இவனும் செத்து போயிட்டான். நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ
இவன் சாவுக்கு அவன் மனைவி வரல. எப்படி? ஆண்டவர் கரெக்டா கிளியர் பண்றாரு. அப்சலோம் 10 பேரோட பாவம் செஞ்சான். கத்தர் கர்வாலி மரத்துல தொங்க விட்டு 10 பேரை வச்சு அடிச்சு சாவடிச்சாரு. நீ என்ன செய்யறியோ, எந்த அளவின்படி அளக்குறியோ அந்த அளவின்படி உனக்கு என்ன செய்யப்படும். இவன் மாமனார் சாவுக்கு போகல, இவன் சாவுக்கு சொந்த மனைவியே. இப்படிதான் வரும். நம்ம மன்னித்தல் மரத்தல்லாம் என்ன. நான் அவனுக்கு ஒரு நாள் சொல்றேன், எப்பா மோசையினுடைய மாமனார் சொன்னதை மோசே அப்படியே கேட்டிருக்கான், அவன் தான் பக்தன் அப்படின்னு. உடனே இவன் என்கிட்ட சொல்றான், எனக்கு மோசையின் மாமனார் மாதிரி மாமனார் அமையல அப்படின்னா. ஐயப்பா, இவன் தெளிவா இருக்கான். அவன் சொல்றான், எனக்கு வச்ச மாமனார் யார மாதிரி வைக்கல, மோசையின் மாமனார் மாதிரி வைக்கல. இப்படிலாம் கேட்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. கடைசியில பாருங்க, இவன் பரலோகத்துக்கு போனானா இல்லையானே தெரியாது. அடக்கத்துக்கு ஊழியக்காரங்க வர்றதுக்கு பயங்கர கொஸ்டின் ஆகி, அடக்கம் பண்ணலாமா வேண்டாமா, இவன் அடக்கத்துக்கு போகணுமா வேண்டாமான்னு சொல்லி சீஃப் பாஸ்டர்ட்ட கேட்டு, பெர்மிட் கொடுக்குறீங்களா, இவன் செத்து போயிட்டான் நாரி கிடக்குது அடக்கம் பண்ணலாமான்னு கேட்டு சீஃப் பாஸ்டர் இறக்கம் பாராட்டி, ஏதாவது ஒரு பாஸ்டர் போய் தூக்கி போடுங்க அவனை அப்படின்னு சொன்னாங்க. இதான் முடிவு. ஒப்புரவாகலன்னு சொன்னா தேவன் உன்னோடு ஒப்புரவாக மாட்டார். நீ ஒப்புரவாகலன்னா தேவன் உன் விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய். நீ இந்த பகையும் வைராக்கியமும் இதையும் வச்சுக்கிட்டு மன்னிச்சுட்டேன்னா மறந்தால் அவனோட ஒப்புரவாகும். சரியான விதத்துல கிளியர் ஆகும். அந்த கசப்பான வேற என்ன செய்யுங்க, பிடுங்குங்க. நீங்க வெட்டி வெட்டி விட்டுட்டு இருக்காதீங்க. கசப்பான வேற என்ன செய்யுங்க, பிடுங்குங்க. மன்னித்தல், மறத்தல், சுமத்தல், சகித்தல், நேசித்தல், உடன் செல்லுதல், கலந்து கொள்ளுதல், இதுதான் நற்கிரியை. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் பிதாவாகிய தேவனை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். இந்த நற்கிரியைகளை செய்கிறதுக்கு தான் இயேசு தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அடுத்ததாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதிலையும் சோர்ந்து போகக்கூடாது. இந்த ரெண்டுமே அண்ணன் தம்பி மாதிரிதான். நற்கிரியை, நன்மை ரெண்டுமே சகோதரத்துவம் வாய்ந்தது. நன்மைக்கு இன்னொரு பெயர் நற்கிரியை, நற்கிரியைக்கு இன்னொரு பெயர் நன்மை. ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த நன்மைன்னு சொல்லுகிறது உதவியை காண்பிக்கிறது. நன்மைங்கிறது என்னது, உதவி. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்றான், அவன் நன்றி இல்லாட்டானோ நீங்க நன்றி திருப்பி அவனுக்கு என்ன செய்யணும், நன்றி நீங்க நன்மை செய்யணும். இப்ப பாருங்க, நம்ம எவ்வளவோ ஆண்டவர்ட்ட வாங்கி இருக்கிறோம், நம்ம எல்லாரும் நன்றி செலுத்திட்டுமா? திருப்பியும் கேட்கிறோமே, திருப்பி என்ன செய்யறாரு அவரு, கொடுக்கிறாரா கொடுக்க மாட்டேங்கிறாரா? கொடுக்கிறாரு. சில பெற்றோர்கள்ட்ட மனைவி மாதிரி சொல்லுவாங்க, புருஷன் சொல்லுவாங்க, அவனுக்கு அதை வாங்கி கொடுக்காதீங்க, அதை வாங்கி கொடுத்தா பிரச்சனைன்னு. அவர் வாங்கி கொடுப்பாரு, அவன் அதை உடைச்சு நாசம் பண்ணிடுவான். சொன்னெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, திருப்பி கேட்பான், இவர் வாங்கி கொடுப்பாரு. அவர் யாரு, தகப்பன். அப்ப நாம எத்தனையோ காரியங்களை நம்ம தேவனுக்கு விரோதமா செயல்படுறோம். ஆனா தேவன் நமக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்காரு, திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. செய்யலையா? உண்மையாகவே எனக்கு நான் எவ்வளவோ தீமை செஞ்சும் தேவன் எனக்கு நன்மை செய்தார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதான் உண்மை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு எவ்வளவோ தேவன் நன்மை செய்தார். ஆண்டவர் சோர்ந்து போகிறதே இல்லை. ஆண்டவர் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகிறதே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் அவர் சோர்ந்து போகாமல் கிரியை செய்கிறார். அவர் அந்த விஷயத்தில் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போகிறதும் இல்லை. நம்முடைய ஜீவியத்தில் நம்ம எத்தனை பேர் இந்த நன்மை செய்கிற காரியங்களை செய்து சொல்லி காட்டி நம்ம சோர்ந்து போறோம். நீங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஒரு குருவும் சிஷியனும் இருந்தாங்க. ஒரு தேள் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. குரு போய் என்ன செஞ்சாரு, தேலை பிடிச்சு வெளியே விட்டாரு. அது தொட்ட உடனே நெஞ்சிருச்சு, ஒரு கொட்டு வாங்கிடுச்சு, அதை விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா இந்த தேலை அங்கங்க சுத்தி திருப்பி எங்க வந்து விழுந்துருச்சு, அதுக்குள்ளதான் விழுந்துச்சு. திருப்பி போய் எடுத்து விட்டாரு, திருப்பியும் கொட்டிருச்சு. கையை உதறிக்கிட்டே இருந்தாரு. சிஷியன் கேட்டான், முதல்ல எதை எடுத்து விட்டீங்க, நீங்களும் புரியாம எடுத்துட்டீங்க, அதுவும் புரியாம கடிச்சிருச்சு. இப்ப ரெண்டாவது அது கொளுத்து போய் உள்ள விழுந்துச்சு, நீங்க ஏன் போய் எடுக்கணும்? அதுதான் கொட்டுன்னு தெரியும்ல, திருப்பி ஏன் எடுக்கணும், விட்டு தொலை வேண்டிய சாவட்டும்னு சொன்னான். அப்ப அவர் சொன்னாரு, அதனுடைய சுபாவம் கொட்டுறது, ஏன் சுபாவம் என்னது, அதை காப்பாத்துறது. அது எத்தனை தரம் கொட்டினாலும் நானும் நீங்களும் எத்தனையோ தரம் சேற்றில் விழுகிறோம். பன்றி, கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றில் விழுகிறது போல நினைச்சோம், விழுந்து புரளுகிறோம். திருப்பியும் நம்ம நேசிச்சு மன்னிச்சு தூக்கி எடுத்து கர்த்தருடைய பந்தியில கொடுத்து உட்கார வச்சு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து அபிஷேகம் கொடுத்து வெளிப்படுத்தல் கொடுத்து தரிசனம் கொடுத்து சுகம் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து தேவன் இந்த பாதையில திரும்பவும் நம்மளை ரன் பண்ண வைக்கிறார். அப்ப அவர் சோர்ந்து போயிட்டாரா? பிசாசு சொல்லுவான், பாருங்க அவன் பின்மாறிட்டான், அவன் விழுந்து போயிட்டான், அவன் மறுதளிச்சுட்டான், இனி அவன் கதை முடிஞ்சதுன்னு. இல்ல, நான் அவனுக்கு திரும்பவும் பிக்கப் பண்ணுவேன், மறுபடியும் அவனை சீயோனா என்னால மாற்ற முடியும். என் ரத்தத்துக்கு நன்மை பேசும் ரத்தம், ஆண்டவருடைய ரத்தத்துல என்ன இருக்கு,
நன்மையானவைகளை பேசும் இரத்தம், ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் மேன்மையான நன்மையானவைகளை பேசும் இயேசுவின் இரத்தம். அவர் திரும்ப அவன் விழுந்துட்டான், உடனே அதை சாப்டர் க்ளோஸ் பண்றது இல்ல, திரும்ப அவனுக்கு பிக்கப் பண்றாரு. அவனுக்கு ஒரு வசனம், அவனுக்கு ஒரு அபிஷேகம், அவனுக்கு ஒரு சொப்பனம், அவனுக்கு ஒரு வெளிப்படுத்தல், அவனுக்கு ஒரு சுகம் கொடுத்து திருப்பி பூஸ்ட் பண்ணி விடுறாரு. மகனே நீ ஓடு. திரும்பவும் நம்ம என்ன செய்யறோம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரே எழுப்புதல், ஊழியம், ஹல்லேலூயா வந்துடுறோம். ஏன்? அவர் நமக்கு நன்மை செய்யறதுல அவர் என்ன செய்யறது இல்ல, சோர்ந்து போகிறதே இல்ல. அப்ப அவருடைய பிள்ளைகளாகி நாம் சோர்ந்து போலாமா? நாம் சோர்ந்து போகவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் நீங்க இந்த உதவி செய்யறதை நிறுத்தக்கூடாது. நம்ம எத்தனை பேர் உதவி செய்யறோம்? எத்தனை பேர் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறோம்? உதவி செய்யறோமா? 3 யோவான் 11ஆம் வசனம், நன்மை செய்கிற எவனும் தேவனால் உண்டாயிருக்கிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். பாத்தீங்களா? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நீ நன்மை செய்தால் நீ தேவனால் உண்டானவன். நீ நன்மைக்கு தீமை செய்தால், நன்மை செய்யாமல் போனால் நீ பிசாசினால் உண்டானவன். நன்மை செஞ்சுட்டு நீ தேவனால் உண்டானவன், நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ரோமர் 15:26. மக்கதனியாவிலும் அகயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரத்துக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். மற்றவங்களுக்கு பொருள் சகாயம் செய்யுங்க, பண சகாயம் செய்யுங்க, உதவி செய்யுங்க. அது தப்பே கிடையாது. அது முஸ்லீம், மற்றவங்க, மற்ற சபை அப்படின்லாம் நான் பிரிவினை சொல்றதில்ல. எல்லாரும் மனிதர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம சபைக்கு ஒரு கேர்ள் புதுசா வந்தா. அவங்க அம்மா பாத்திரம் கழுவுற வேலை செய்யறாங்க. புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு அந்த அம்மா பாத்திரம் கழுவுது. இந்த பிள்ளை 3 வருஷம் படிச்சுட்டா டிகிரி. அதுக்கு பிறகு அவங்களுக்கு இவ்வளவு படிக்க வைக்க முடியல. நீ ஏதாவது வேலைக்கு போனா கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனா இந்த பிள்ளைக்கு படிக்கணும்னு ஆசை. ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன கிடையாது, வசதி கிடையாது. ஆனா இந்த கூட படிச்ச பிள்ளைங்க, நம்ம சபை இல்ல மற்ற சபை பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அதுங்களுக்கு ஃபீஸ்ல கிடைச்ச காசுல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சத்தை எடுத்து எல்லா பிள்ளைகளையும் போட்டு எந்த பிள்ளைய படிக்க வச்சாங்க? இந்த பிள்ளைய படிக்க வச்சதுங்க. அதுல ஒரே ஒரு பிள்ளை மட்டும் நம்ம விசுவாசி பிள்ளை. அவ திருப்பி அந்த பிள்ளைய அழகா நம்ம சபைக்குள்ள நிஞ்சிட்டா, கைட் பண்ணி கொண்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் படிக்க வச்சேன். இன்னைக்கு பாருங்க, அந்த பிள்ளை அழகா அடுத்து எம்ஃபில் அழகா முடிச்சது. இப்போ ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணுது. அன்னைக்கு அந்த பிள்ளைய அந்த கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஆளுக்கு 300 ரூபா 400 ரூபா போட்டு படிக்க வைக்காம போயிருந்தா, இந்த பிள்ளை இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் சம்பளத்துல என்ன செய்வா? வேலை பார்த்து காலத்துக்கும் இவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு பாருங்க, காலேஜ்ல லெக்சரர் லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த பிள்ளைங்க எல்லாம் செஞ்ச உதவிகள். யாரு பத்த பிள்ளைகள் எல்லாமோ உதவி செஞ்சது. அப்போ ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டி நமக்கு எல்லாருக்கும் வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம், தசமம் கொடுத்துட்டோம் சிபிஎம் சபையில, அதனால டைரக்டா சீட்டு கொடுத்துருவாரு. கொடுக்க மாட்டாருங்க. அது அப்படி கிடைக்காது. நாம் சரியா செய்யணும். சரி, உங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியலையா? விசுவாசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏழைப்பட்டவங்க எவ்வளவு? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அதான் நன்மை செய்கிறது. நன்மை செய்யறதுன்னா உதவி. யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். நாங்க அப்படி செய்யறோமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, நல்ல ஒரு விசுவாசி, சபைக்கு ரொம்ப இந்த இடத்துல இல்ல இன்னொரு இடத்துல ரொம்ப தாங்கக்கூடிய மனுஷன். அவரு தன்னுடைய சாட்சி பத்தி சொல்றாரு. ஆரம்ப காலங்கள்ல எங்க வீட்டுல சாப்பாடு கிடையாது. ஸ்கூல் முடிஞ்சு வந்தா எங்க அம்மா என்ன பண்ணுன்னு தெரியாம பக்கத்து வீட்டுல கூட்டு போய் ஏதாவது இருக்கான்னு சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா, பழசோ கொடுத்தாங்கன்னா நாங்க சாப்பிட்டு எங்க ஓடிடுவோம். அந்த வீட்டுல உள்ள சாப்பாடை சாப்பிட்டு தான் நாங்க வளர்ந்தோம். இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணி, இங்கேயே நாசரேத்திலேயே ஊழியத்துக்கு இருந்த ஒரு டீம், அவங்க நாகர்கோவில் இருக்கும்போது பெய்த்தம் பிள்ளைகளா இருந்திருக்காங்க. பெய்த்தம் பிள்ளைகளா காலையில ஒண்ணுமே இருக்காது, என்னத்தையோ ஒரு கஞ்சி கிஞ்சி கொடுத்து அந்த பிள்ளைகளை, ஏன்னா அம்மா அப்பா ஊழியத்துல இருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் படிக்குது, அதுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்களாம். இந்த சிஸ்டர்ஸ் விசிட்டிங் போற இடத்துல அங்க ஏதாவது யாராவது பிரெட் ஏதாவது பன்னு அப்படி கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து இவங்க எங்க வச்சுக்கிறது? நாங்க பெய்த்தம்ல போய் சாப்பிடுறோம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறது. எடுத்து நேரம் கொண்டு வந்து இந்த பிள்ளைங்க 12 மணிக்கு எங்க வந்துடும்? ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்தா பெய்த்தம் தான் வீடு. ஏன்னா அம்மா அப்பா நாசரத்துல ஊழியம் செஞ்சாரு, அம்மாவும் நாசரத்துல ஊழியம் செஞ்சாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க அங்க படிக்குது. என்ன பண்றது? மத்தியானம் அந்த பிள்ளைங்க வந்துட்டு சாப்பிட்டு போகணும் ஸ்கூலுக்கு. ஃபெய்த்தமுக்கு வந்தா ஒண்ணுமே இருக்காது. அதுக்குள்ள இவங்க விசிட்டிங் போய் எங்கேயாவது பிரெட் பண்ணு கிடைச்சதுன்னா அதை நாங்க ஃபெய்த்தம்ல போய் நாங்க சாப்பிட்டுக்கிறோம் கொண்டு வந்து அந்த பிரெட் பண்ணுங்களை மத்தியானம் வந்த உடனே கொடுத்து தண்ணியை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அந்த பிள்ளைங்க அப்படி சாப்பிட்டு தான் படிச்சு இன்னைக்கு ஊழியத்தில் என்ன செய்யுது இருக்கிறாங்க. ஆளை சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழைய ஆளுங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்படிலாம் தான் ஒரு சிலருடைய கஷ்டங்கள். தங்களை அந்த வீட்டுல கொடுத்த பண்ண
அதை கிடைச்சு இவங்க சாப்பிடாம யார் பெற்ற பிள்ளைகளோ கர்த்தருடைய சமூகத்துல பெற்றோர்கள் ஊழியத்துக்கு வந்ததுனால தியாகம் பண்ணி வந்ததுனால அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைங்க இன்னைக்கு சியோனா வந்து நிக்குது. நம்ம எத்தனை பேருக்கு உதவி செய்யறோம்னு யோசிச்சு பாருங்க. நம்மள ஒரு சிலர்லாம் எச்சி கையில எதை ஓட்ட மாட்டான், காக்காவை துரத்த மாட்டான். ஏன்னா அதுல உள்ள சாப்பாடு பருக்கையில நெஞ்சிடும், கீழே விழுந்து அது சாப்பிட்டு போயிருமா. லோபியின் எத்தனங்கள் எவ்வளவு கொடூரமானவைன்னு பைபிள்ல இருக்கு. லோபி, கஞ்சன். நமக்கெல்லாம் அப்படி இருக்க கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம மற்றவங்களுக்கு என்ன அளவு உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க. அதுக்காக கடன் வாங்கி உதவி செய்யணும்னு நான் சொல்லல, அது தப்பு, அது பைபிள்லயே ராங். ஆண்டவர் ஒத்துக்க மாட்டாரு. நம்மளால முடிஞ்சதை நம்ம உதவி செய்யணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. பொருள் சகாயம் செய்ய அவர்கள் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள், யாவருக்கும் உதவி செய்யுங்கள், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன செய்யுங்கள், உதவி செய்யுங்க. ஒரு நேரத்துல இந்த கரெக்ட் நேரத்துல நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அது அவங்கள தூக்கி விட்டுரும். நான் அப்படி செஞ்சிருக்கேன் அதெல்லாம் சொன்னா பெருமை மாதிரி இருக்கும், அதனால நான் அநேக காரியங்களை சொல்றது இல்லை. ஏன்னா நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. கர்த்தர் நம்ம நம்பி சொல்லுவார், அவனை இங்க அனுப்புவார், நீ அவன் அங்க போனா அவனை பிக்கப் ஆயிடுவான். ஆனா உங்ககிட்ட வந்து அவங்க ஒரு நேரம் ஆகாரமோ ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு படி ஒண்ணுமே கிடைக்காம போயிட்டாங்கன்னா அப்ப கர்த்தர் உன்னை கேட்பாரு, நான் கொடுத்த பணத்தை நீ என்ன செய்யல, நீ அவனுக்கு கொடுக்கல, உதவி செய்யல, நீ அவனுக்கு தூக்கி விடல. நான் உன்னைய வச்சு தூக்கி விடுறதுக்கு தான் நெஞ்சிருந்தேன் வச்சிருந்தேன். யோபு சொல்லுகிறார், நான் குருடனுக்கு யாரா இருந்தேன், கண்ணா இருந்தேன். முடவனுக்கு நான் யாரா இருந்தேன், காலா இருந்தேன். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் பந்தியில சாப்பிடாம நான் ஒரு நேரம் சாப்பிட்டேன்னா கர்த்தர் அதுக்கு கணக்கு கேட்பாராக. வாசிங்க, நம்ம அப்படியே சாப்பிடுறோம், கதவு போட்டுறா, யாராவது இப்பதான் சாப்பிடுற நேரத்துல யாராவது வந்துருவான் பூட்டுன்னு, அப்படிதான் நம்ம செய்யறோம். யோபுனுடைய வாழ்க்கை சும்மா இல்ல, ரெட்டிப்பாய் ஆசீர்வாதம் பெற்றான்னு சொன்னா அவனை ஒரு கதை மாதிரிலாம் வைக்கல கர்த்தர். அவன் வாழ்க்கையில அப்படி வாழ்ந்து காட்டின ஒரு மனுஷன். யோபு 29:15-16. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன், நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். அடுத்து 31:17. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? கேக்குறான் பாருங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் பந்தியில சாப்பிடாம நான் ஒரு நேரம் ஒருத்தனா தனியா உட்கார்ந்து கதவு பூட்டிட்டு சாப்பிட்டது உண்டா? யோசிச்சு பாருங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வறுமையில சில கஷ்டங்கள்ல இருக்கும்போது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன போது இப்படி எல்லாம் நடந்திருக்கு. நான் வெளியே உட்கார்ந்து இருந்திருக்கேன், அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒரு காலத்தை ஒரு பகுதியில நான் பாதியில நானும் என்ன செஞ்சேன், அநேகரும் ஒவ்வொரு விதத்துல நம்ம போயிருக்கிறவங்க நம்மளை விட்டுட்டு உள்ள உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அது ஒரு காலம். நீங்க எப்படி இருந்தீங்க, நாம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள்னா அவன் எப்படி இருந்தாலும் சரி. பாஸ்டர் பால் இருக்கும்போது ஒரு குடிகாரன் அடிக்கடி வைத்தான் ஒரு ஃபாதர் அப்படிமான, அப்போ ஏதோ கையில இருக்கிற காசை கொடுத்து விடுவாரான். அவன் நேரம் போய் ஃபுல் தண்ணி அடிச்சுட்டு அடுத்த ரோட்டு வழியா போய்கிட்டே இருப்பான். இதை ஊழியக்காரங்க பாக்குறது. அப்போ அவர் கூட இருந்த அசிஸ்டன்ட் பிரதர் சொன்னாராம், பாஸ்டர் நீங்க கொடுக்குற காசுல அவன் என்ன செய்யறான், சோறு சாப்பிடல பாஸ்டர், என்ன செய்யறான், அவன் குடிச்சிடறான் பாஸ்டர், நம்ம காணிக்க ஜனங்கள் காசு நீங்க வீணாக்குறீங்க, அநியாயமா அவன் சாப்பிட்டு அவன் தண்ணி அடிச்சுட்டு போறான். இவர் சொன்னார், நீ சும்மா இரு அப்படின்ட்டு. அடுத்த நாள் வந்தா அவங்க கையில திருப்பி நெஞ்சிட்டாரா, காசு கொடுத்து குடிச்சிட்டா. இவங்களுக்கு அவனை எப்படிதான் வராம தடுக்கலான்னு அவன்கிட்ட போய் மோதுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவரு அதெல்லாம் நீ ஒன்னும் பேசாத, விட்டுரு, அவனை ஒதுக்கி விட்டுருன்றா. என்னடா இப்படி காசை இப்படி வீணாக்குறாரு, நமக்கு இங்க ஃபெய்த்தம்ல கஞ்சி கூட இல்லாம இருக்கு, இவர் கொடுத்துறாரு. அப்ப இவர் சொன்னாராம், கேட்கிற எவனுக்கும் கொடுன்னு இருக்கு, அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ விட்டுருங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டு கோயில் வந்து உட்காந்து ஞானசானம் எடுக்கிறதுக்கு வந்த போது எல்லா ஊழியக்காரங்களும் முழிச்சு பார்த்தாங்களா, என்னடா இவன் எங்க வந்துட்டான், இவன் ரட்சிக்கப்பட்டான், என்னன்னு. அப்ப பாஸ்டர் சொன்னாராம், பாத்தியா நான் கொடுத்த 10 ரூபாய் எங்க கொண்டு வந்துருச்சு, அவனை எங்க கொண்டு வந்துருச்சு, விடாது, அது ரட்சிப்புக்குள்ள அவனை கொண்டு வந்துருச்சு, விடாது. ஏசு கிறிஸ்துவனுடைய பாதத்துல வந்து அந்த பரிமள தைலத்தை ஒரு பெண்ணு உடைச்சு அப்படி ஊத்திட்டா. இயேசுவினுடைய ரேட் என்ன, இயேசுனுடைய ரேட் என்ன, 30 வெள்ளிக்காசு. யோசேப்பின் ரேட் என்ன, 20 வெள்ளிக்காசு. ஆனா அந்த பெண்ணு உடைச்ச அந்த பரிமள தைலத்தினுடைய ரேட் என்ன, 300 வெள்ளிக்காசு. யூதாஸ் அதை பார்த்துட்டு ரத்தம் கொதிச்சிருச்சு அவனுக்கு. வேகமா ஓடி வந்து, ஏமா இப்படியா பண்றதே, 300 வெள்ளிக்காசை வீணாக்கிட்டே, இங்க வா அப்படின்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டான். அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணவொன்னு ஏசு சொன்னாரு, அவளை வருத்தப்படுத்தாது, அவளை விட்டுரு, அவள் செய்த நற்கிரியைகள் என்ன செய்யப்படுகிறது, இனி எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இருக்கும்னு சொன்னேன். காரணம் என்ன, அவன் திருடனான் அப்படினால் அப்படி பேசினான். ஒரு சிலர் ஊழியத்துல பணம் கொடுக்கறதே இல்லை, நம்ம கொடுத்தா அவங்க கார்ல போறாங்க, அவங்க வேன்ல போறாங்க, அவங்க அழகா சொகுசா இருக்கிறாங்க, அதுக்கு நம்ம வேற யாருக்காவது நம்ம உதவி செய்யலாம்.
அப்படியா? பைபிள் அப்படியா சொன்னது? நான் சொல்றேன், நீ திருடனா இருக்கனால அப்படி பேசுறேன்னு அந்த வசனத்தை வச்சு உன்னை கோட் பண்றேன். 300 வெள்ளி காசு வீணாயிருச்சான். யாருக்கு கவலை? யாருக்கு கவலை? யூதாசுக்கு கவலை. ஏசு சொன்னார், அவன் கர்த்தருடைய காசு கர்த்தர் அறியாம செலவழியாது. ஊழியக்காரங்களை பத்தி சொல்லியிருக்கு, ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பார்கள். அதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. எல்லாத்தையும் விட்டாங்க, அவங்களுக்கு நூறத்தனையா கிடைக்கும். மறுமையில நித்திய ஜீவன் அவர்களுக்கு கிடைக்கும். நம்ம எத்தனை பேருக்கு நன்மை செய்யறோம்? நன்மை செய்கிறதுல அந்த மனுஷன் உனக்கு திருப்பி நன்மை செய்யணும்னு நீ எதிர்பார்க்க கூடாது. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்பி வரும் என்று நீ எண்ணாதே. நம்ம எத்தனை பேர் நன்மை செய்யறோம்? நன்மை செய்யறோம், உண்மை, அது ஒத்துக்கிறேன். அந்த நன்மையை சொல்லி காட்டுறோம். ஒரு லிமிட்டுக்கு பிறகு பிரச்சனை வந்துச்சுன்னா இனிமே நன்மை செய்ய மாட்டோம்னு பிரதிஷ்டை நெஞ்சிடறோம், பண்ணிடுறோம். தப்பு. பைபிள் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாமல் செய்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நன்மை செய்கிறதில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். நன்மை செய்கிறதுல நீங்க சோர்ந்து போனீங்கன்னா ஏற்ற காலத்துல நீங்க அறுக்க முடியாது. மறுபடியும் அதே வசனத்துக்கு திரும்பி வருவோம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நீ நன்மை செய்ய, ஏற்ற நேரத்துல உனக்கு கர்த்தர் அறுக்க உதவி செய்வார். தமிழ்ல கூட சொல்லுவான், தர்மம் என்ன செய்யும்? தலை காக்கும். நீ தர்மம் செஞ்சு பாரு, ஏழைகளுக்கு உதவி செஞ்சு பாரு, கர்த்தர் அக்கௌண்ட்ல கிளியரா எழுதிக்கிட்டே வருவார். இன்றைக்கு இவன் கொடுத்ததுல ஒரு ஆளுடைய பசி தேர்ந்தது, இவன் கொடுத்ததுல ஒரு ஆத்மா இளைப்பாறினான், இவன் கொடுத்ததுல ஒரு ஆத்மா விசுவாசத்துல உறுதியானது. அப்படியே தேவனுக்கு நம்ம நன்மை செய்யறதுல சோர்ந்து போகவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், யார் சொல்றவன் சொல்லட்டும், நீங்கள் நன்மை செய்யறதுல சோர்ந்து போவாங்க. கடைசியாக லூக்கா 18:1. லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்துல நீங்க சோர்ந்து போகாதீங்க, விடாம ஜெபிங்க. விசுவாசத்தோடு ஜெபிங்க, முழங்கால்ல ஜெபிங்க, உபவாசத்தோடு ஜெபிங்க, விழிப்போடு ஜெபிங்க, பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிங்க, தாழ்த்தி ஜெபிங்க, கண்ணீர் விட்டு ஜெபிங்க, அறிக்கையிட்டு ஜெபிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, ஒருமித்து ஜெபம் பண்ணுங்க, அதிகாலையில போராடுங்க. நீங்க ஜெபத்துல மட்டும் சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபத்துல சோர்ந்து போனீங்கன்னா அது பிசாசு உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவான். என்ன வந்தாலும் நம்முடைய ஜெபம் தான் நமக்கு முக்கியம். தண்ணியில முங்குற ஒரு மனுஷனை நீச்சல் தெரியாட்டா கூட அவன் சரி சோத்திரம் முங்கிடுவானா? நீச்சலே தெரியாத ஆளு ஒருத்தன் தண்ணியில மாட்டிட்டானா கூட நீச்சல் தெரிஞ்சவன் நீச்சல் அடிச்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். நீச்சலே தெரியாதவன் அப்படியே கண்ணை மூடிட்டு சோத்திரம் பண்ணி உள்ள முங்க மாட்டான். என்ன அவனுடைய ஆத்மா, அவனுடைய உயிர் என்ன செய்யும்? போராடும். அது விடாமல் போராடும். ஒண்ணு கத்தும், இல்ல கைய கால அடிக்கும், வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த உயிர் ஆத்துமா பரிதபிக்கும், எப்படியாவது காப்பாற்றப்படணும். அதுபோல ஜெபம் நமக்கு உயிர் மூச்சு. நம்ம அதை விட்டுறவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, பதில் கிடைக்கலையா உடனே ஜெபத்தை மூடி வச்சிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம அப்படித்தான், நம்ம அநேகர் அப்படித்தான். நான் 3 நாள் ஜெபிச்சேன், 7 நாள் ஜெபிச்சேன், பதிலே இல்லை, அப்படிலாம் சொல்லவே கூடாது. சோர்வுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய். நான் ஜெபிச்சிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? கொடுத்தா கொடுக்கிறாரு, கொடுக்காட்ட போறாரு. என்னுடைய பகுதியில நீ ஜெபின்னு சொல்லியிருக்காரு, நான் ஜெபிச்சிருக்கிறேன். நம்முடைய ஜெபங்கள்ல நாம் சோர்ந்து போகவே கூடாது. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிட்ட போய் அந்த விதவை விடாம போராடினான். அவன் சொல்றான், நான் தேவனையும் மதிக்கல மனுஷனையும் மதிக்கல, என்னை போட்டு இந்த அலட்டாளன்னு சொல்லிட்டு கடைசியில அவளுக்கு பதில் கொடுத்தான். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அதனால உங்களுடைய ஜெபங்கள்ல நீங்க சோர்ந்து போகாதீங்க. அந்த அதிகாலை ஜெபத்தை விட்டுறாதீங்க, அந்த முழங்கால் ஜெபத்தை விட்டுறாதீங்க, அந்த வாரத்துல ஒரு நாள் உபவாச ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபத்துல அப்படியே நிக்கணும், பதில் வரணும், தாழ்த்தணும், அறிக்கையிடணும், கண்ணீர் விடணும், போராடணும். பவுல் சொல்றான், நான் ஜெபங்களில் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட ஜெபங்களில் போராட வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த ஜெபம் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த பழைய பிரேயர் லைஃப் இருக்கா? அந்த விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி இருக்கா? ஆரம்ப காலங்களில் முழங்கால் நின்ன மாதிரி நிக்க முடியுதா? வயசானதுனால ஒரு சிலருக்கு நிக்க முடியாது, ஆனா ஆவி போகாது. நீங்க சோர்வுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாதி உங்களை இறுக்கி பிடிச்சுக்கும். தானியேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க சோர்வுக்கு இடம் கொடுத்தால் வியாதி உங்களை தாக்கும். 8:27. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால். பாத்தீங்களா, நான் சோர்வடைந்து சில நாள் வியாதியா இருந்தேன். நீங்க சோர்வு அடைஞ்சிட்டீங்கன்னா வியாதி வரும். வியாதியினுடைய பல ரீசன்ல ஒரு ரீசன் சோர்வு. அதனால நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க.
சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யுங்க, சோர்ந்து போகாமல் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நாம சோர்ந்து போக கூடாது. பிசாசு தான் மறுபடி நமக்கு விரோதமா எழும்பிட்டு கடைசியில விட்டு அவன் ஒளிஞ்சு போயிடும். நாம சோர்ந்து போக கூடாது. யார் சோர்ந்து போனோம்? இயேசு ஞானசானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் இறங்கினார், வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வந்துட்டான் சாத்தான். ஃபர்ஸ்ட் ஒரு சோதனை வச்சான், வின். ரெண்டாவது ஒரு சோதனை வச்சான், வின் பண்ணிட்டாரு. மூணாவது ஒரு சோதனை வச்சான், வின் பண்ணிட்டாரு. பைபிள் சொல்லுகிறது, அப்புறம் அவரை விட்டு விலகி போனான். அவன் அப்செட் ஆகி போயிட்டான். நீங்க அப்செட் ஆகி பைபிள் தூக்கிட்டு வெளியே போக கூடாது. யாரு உங்களை விட்டு வெளியே போனோம்? உங்களுக்கு விரோதமா எழும்புற மனுஷன், உங்களுக்கு விரோதமா எழும்புற சத்துரு, உங்களுக்கு விரோதமா எழுகிற பிசாசு, அதுதான் சோர்ந்து போகணும். பைபிள் அப்படித்தான் வாக்குத்தத்தம் சொல்லுது. யோசுவா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்துக்கு அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். எப்படி? பார்வோனுக்கு முன்னால மந்திரவாதிகளுக்கு முன்பாக, ஜோசியர்களுக்கு முன்பாக மோசே நிக்கிறான், ஆரோன் நிக்கிறாங்க. இவங்களும் விடாம செய்ய, அவங்களும் விடாம செய்ய, 3 காரியத்துக்கு ஆப்போசிட்டா அந்த மந்திரவாதிகள் தங்களுடைய கோலை போட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். 3வது அற்புதத்துக்கு பிறகு 4வது அற்புதத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. 5வது அற்புதத்துக்கு பதில் மந்திரவாதி ஒண்ணும் செய்ய முடியல. 6வது அற்புதத்துக்கு மந்திரவாதி ஒண்ணுமே செய்ய முடியல. 7வது அற்புதம் நடக்கும்போது மந்திரவாதிகளுக்கும் கொப்பளம் வந்துருச்சு. அப்ப சொன்னா மந்திரவாதி சொன்னா, இது தேவனுடைய விரல், இதுல போட்டி போட முடியாது. அவன் சோர்ந்துட்டான். பார்வோன் பார்த்தான், என்னடா பண்றது, இப்படி ஒரு போராட்டமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாருங்க, அந்த யோர்தான் கரையில வந்து நிக்கும் போது அந்த சைடுல உள்ளவங்க எல்லாம் பாக்குறாங்க, யோர்தான் கரை புரண்டு ஓடுது. அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். இவன் எங்க வரமாட்டான், இங்க வந்து கொள்ள முடியாது, கரை புரண்டு ஓடுது, நம்மள டச் பண்ண முடியாது. திடீர்னு பார்த்தா யோர்தான் 2ஆ நெஞ்சிருச்சு, அப்படியே பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சு எல்லாரும் நடந்து வெளியே வந்துட்டான். உடனே அது கேள்விப்பட்டதுதான், அதோட அவன் கதை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினால், நீ சோர்ந்து போகாமல் நன்மை செய்து நற்கிரியைகளை செய்தால், உனக்காக தேவன் செய்யற அற்புதத்தை பார்த்து பிசாசு என்ன செய்வான்? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வாசிங்க. அப்புறம் அவரை விட்டு விலகி போனான். போனவன் தான் 4:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அவ்வளவுதான், அவன் சோர்ந்துட்டான். 1 பரீட்சை, 2 பரீட்சை, 3 பரீட்சை. அவன் பார்த்தான், இனி இந்த தேவ இயேசுட்ட போராட முடியாது, போயிட்டான். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வர்றான். வரும்போது கேட்கிறார், சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை கேட்டவொடனே திரும்பியும் போயிட்டான். உன்னைய பார்த்து பிசாசு சோர்ந்து போனோம். சியோனையும் எருசலேமையும் பார்த்து பிசாசு சோர்ந்து போனுமே தவிர, பாதாளத்தின் வாசல்களை பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது, நடுங்க கூடாது. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. 3 பேர் சோர்ந்து போக மாட்டாங்க. ஒன்று, தேவன் சோர்ந்து போக மாட்டார். 2வது, அவருடைய ஊழியர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். 3வது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. 28ல தேவன் சோர்ந்து போகிறது இல்லை. அடுத்து 2 கொரிந்தியர் 4:1. ஒன்று, தேவன் சோர்ந்து போவதில்லை. அடுத்து 2 கொரிந்தியர் 4:1. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. இரக்கம் பெற்றிருக்கிற தேவனுடைய ஊழியர்கள் என்ன போராட்டம் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஒன்று, தேவன் சோர்ந்து போகிறது இல்ல. அடுத்து, இரக்கம் பெற்ற ஊழியர்கள் சோர்ந்து போகிறது இல்ல. என்ன வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் அவன் சோர்ந்து போக மாட்டான். 2 கொரிந்தியர் 4:16. கர்த்தராகிய இயேசுவே 16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஒரு ஊழியக்காரனுடைய புறம்பான சரீரம், மனுஷன் அழிஞ்சு போயிட்டே இருப்பான். சாயல் இருக்காது, ரூபம் இருக்காது, பார்வை போயிடும், பல்லு போயிடும், முடி போயிடும், கை கால் பலவீனம் ஆயிடும், என்னெல்லாம் போகணுமோ அவனுக்கு போகும். ஆனா சியோனை சுதந்திரிக்க போகிற ஊழியக்காரன் என்ன செய்ய மாட்டான்? இரக்கம் பெற்றிருப்பதினால் அவன் சோர்ந்து போக மாட்டான். அடுத்ததாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு நீ காத்திரு. ஒரு விசுவாசி கர்த்தருக்கு காத்திருந்தால் அவன் சோர்ந்து போகவே மாட்டான். எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை சோர்ந்து போகிற நிலவரத்திலிருந்து உன்னை உயிர்ப்பிக்க முடியாக, புதுப்பிக்க முடியாக, ஒரு உற்சாகமான ஆவியை உனக்கு கொடுக்க முடியாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஏன் சோர்ந்து போக வேண்டும்? உன்னை அழைத்த தேவன் சோர்ந்து போகிறது இல்லை.
அவர் இளைப்படைந்து போகிறதில்லை. என்ன செய்கிறார் தெரியுமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஆமென். அதுதான் தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு இந்த காலை வேளையில நம்மில் எத்தனை பேர் சோர்ந்து போன நிலவரத்துல, விடாய்த்து போன நிலவரத்துல, இளைப்படைந்த நிலவரத்துல, நான் இனி நன்மை செய்ய மாட்டேன், நற்கிரியை செய்ய மாட்டேன், இனி ஜெபிக்க மாட்டேன், இனி இந்த பாதியில நான் ஓட முடியாது என்று எத்தனை பேர் அதிரியப்பட்டு இந்த காலை வேளையில தேவனுடைய சன்னிதானத்துல வந்தீர்கள்? ஊழியத்துல விருத்தி இல்ல, முன்னேற்றம் இல்ல, தொழில விருத்தி இல்ல, குடும்பத்துல சமாதானம் இல்ல, வாழ்க்கையில நிம்மதி இல்ல. நான் இந்த மார்க்கத்துல என்னத்தை கண்டுபிடிச்சேன், என்னத்தை அனுபவிச்சேன்னு சொல்லி உனக்குள்ளே ஒரு ஆவி போராடுகிறது. கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நான் சோர்ந்து போக மாட்டேன், என் தேவன் சோர்ந்து போகாத தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் சோர்ந்து போகாத தேவன், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஆமென். நான் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறதால் நான் சோர்ந்து போகிறது இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆமா, எல்லாரும் கொஞ்ச நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் தான் முடிய போகுது. முழங்கால் போடுவோம், கண்களை மூடுவோம். தேவனுடைய கரத்துல சமர்ப்பித்தல் தான் ரொம்ப முக்கியங்க. 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்கறத விட அந்த 10 நிமிஷம் ஒப்பு கொடுக்கறதா முக்கியம். ஒரு திராட்சை செடியை உழுது நட்டு அதுக்கு நீர் பாய்ச்சி உரம் போட்டு அதை பாதுகாத்து பராமரிச்சு கத்தரிச்சு பழம் எடுத்து இதெல்லாம் ஒரு போர்ஷன். இதெல்லாம் முடிஞ்சு அந்த ஆலையில வச்சு அப்படியே செக்கு ஆட்டி அந்த ரசம் வருது பாருங்க, அதுதான் முக்கியம். அதுபோல நீங்க 1.5 மணி நேரம் பிரசங்கம் கேட்டது முக்கியம் இல்ல, இந்த 5 நிமிஷம் சரண்டர் பண்ணி இருதயத்தை அப்படி பலிபீடத்துல வைக்கிறீங்க பாருங்க, அதான் முக்கியமானது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தியத்தை யாரும் போதிக்கலாம், கிருபை தேவனிடத்திலிருந்து மட்டுமே வரும். ஹல்லேலூயா. ஆமா. முதலாவதாக நான் இன்றைக்கு சோர்ந்து போன நிலவரத்தில் வந்தேன் என்று யாராவது ஒத்துக்கொள்ளும் நிலவரத்தில் இருக்கீங்களா? அடிகளினால், வார்த்தைகளினால், ஆபத்துகளினால், மற்றவங்க என்னை நேசிக்காதபடினால், சில உபத்திரவங்களினால், என் வாழ்க்கையின் சில பாதைகளினால் ஒரு சோர்வோடு அதைரியத்தோடு தான் நான் கர்த்தருடைய பாதத்தில் வந்தேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். அவர் உன்னை அடிக்கிறார் என்றால் அவர் உன்னை துரத்த அல்ல, உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை கடிந்து கொள்கிறார், சிட்சிக்கிறார் என்று சொன்னால் அவர் உன்னை நேசிக்கிறார். மனுஷன் உன்னை நேசிக்காவிட்டால் பரவாயில்லை, தேவன் உன்னை நேசிக்கிறார். எத்தனை பேர் என்ன வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், இதுவரை சோர்ந்து போனது உண்மைதான், இனிமேல் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று எத்தனை பேர் தீர்மானிக்கிறீர்கள்? நான் எதிர்பார்த்தது போல நடக்காதபடினால், அநேகர் என்னை வெறுத்தபடினால், நான் நன்மை செய்தும் சரியான விதத்தில் மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளாதபடினால், நான் இனிமேல் நன்மை செய்யக்கூடாது, நற்கிரியை செய்யக்கூடாது, நாம் ஜெபித்து என்ன பலன் என்று நான் அதறியப்பட்டு போன நேரங்கள் உண்டு. கர்த்தர் அதை மன்னிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? நான் அதறியப்பட்டது தவறு, நான் ஜெபத்தை நிறுத்தினது தவறு, நன்மை செய்யாமல் நான் முடங்கி போனது தவறு, கர்த்தாவே என்னை மன்னியும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். ஆமென். உன்னோடு தான் அவர் பேசி இருக்கிறார். என் மகளே, மகளே, நீ சோர்ந்து போகாதே, நான் உனக்கு சத்துவம் கொடுக்கிறேன், நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன், நான் மறுபடியும் ஜெப ஆவி கொடுக்கிறேன், நன்மை செய்ய உன் கரங்களை பலப்படுத்துகிறேன், நற்கிரியைகளை செய்ய உன் முழங்கால்களை பலப்படுத்துகிறேன். ஏன் நன்மை செய்வதில் நீ சோர்ந்து போனாய்? அவர்கள் உன்னை மதிக்கவில்லை, அவர்கள் உன்னை மேன்மைப்படுத்தவில்லை, அதுதானே? அப்படியானால் நீ மனுஷர்கள் உன்னை மேன்மைப்படுத்த, மனுஷர்கள் உன்னை புகழ நீ நன்மை செய்திருக்கிறாய். அப்படியானால் தேவனிடத்திலிருந்து நீ பிரதிபலனை பெற்றுக்கொள்ள இயலாது. நான் நன்மை செய்வேன், எனக்கு இந்த உலகத்தில் புகழ்ச்சி வேண்டாம், நான் நற்கிரியை செய்வேன், எனக்கு என்னை யாரும் மகிழ்ச்சி படுத்த வேண்டாம், என் தேவன் என்னை கண்டால் போதும். ஹல்லேலூயா. நீ நன்மை செய்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆமென். நீ உன் வலது கை கொடுப்பது இடது கை அறிய வேண்டாம். ஆனால் தேவன் அதை அறிந்து உனக்கு அழியாத கனத்தையும் மகிமையும் நித்திய ஜீவனையும் கொடுப்பார். எத்தனை பேருக்கு சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி தேவை? அந்த கெத்செமனே தோட்டத்தில் கூட அவர் போராடினார். ரத்தமெல்லாம் வேர்வையின் பெருந்துளிகளாய் விழுந்தது. அந்த கடைசி நேரத்திலும் துரோகிகளாகிய நம்மை நினைத்து அவர் ஜெபம் பண்ணினார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவி தேவை? ஆண்டவரே, இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி தாரும்.